ஆம் கர்த்தாவே, வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன். நாங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தோம் என்பதை நீர் மாத்திரம் அறிந்த தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தையின் அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருப்போமானால் அந்த ஐஸ்வர்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். அதுவே எங்களுடைய ஆத்துமாவை போஷிக்க முடியும், பாதுகாக்க முடியும், அழியாத வண்ணம் எங்களை காக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த சரீரம் ஆண்டவரை மரித்து போனாலும் ஆத்துமா மரிக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆத்துமாவிலே ஜீவ மன்னா உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே உம்முடைய ஜீவனுள்ள அந்த மன்னாவை நாங்கள் பொக்கிஷமாக எங்கள் இருதயத்திலே சேர்த்து வைக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்த எங்களை நீர் காண்கிற தேவன். அதனாலே நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசி கர்த்தாவே, எங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி கர்த்தாவே, உமக்குள்ளாக ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். 127வது பக்கம், புதிய ஏற்பாடு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமேன். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த செய்தியானது நாங்கள் பார்க்க போகிறோம். நான் 4 செய்தியை எடுத்து ஒவ்வொன்றாக நான் பார்த்து வந்தேன். 4 நாட்களாக ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி அந்த புத்தகத்தை, ஏண்டால் சாதாரணமாக செய்தி பேசுகிறேன்டா நான் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த புத்தகத்தில் உள்ள முழு பொருளடக்கத்தையும் கொண்டு வர்றது என்பது கடினம். அப்போ நான் வாசிக்கும்போது தேவன் எதை ஆவியில் ஏவுறாரோ அதை தான் நான் நோட் பண்ணி வரணும். அப்போ அந்த மற்ற ஒரு புத்தகத்தை எடுத்து நான் வச்சேன். அது தேவையில்லை இப்போதைக்கண்டு. அடுத்த இன்னொரு செய்தி எடுக்கிற வேளையில் அது நான் இப்போ சபைக்காலம் பிரசங்கிக்கிறதோடே இந்த ஆவி சம்பந்தமான உண்டு. அப்போ அதனால் அது நான் தொடர்ந்து அதையே பேசி நான் உங்களுக்கு ஒரு காரியமாக இருக்குமென்று எடுத்து வச்சேன். அடுத்த செய்தியை பார்க்குற வேளையில் அது வரிக்கு வரி ஆழமாக இருந்துச்சு. அப்போ நான் அதில் காவாசி தான் படித்தேன் 4 நாள். ஏன்னா அந்த ஆழம் தேவனோட, ஏன்னா நான் தேவன் பேசக்குள்ளே அப்படியே மௌனமாக இருந்து அந்த சிந்தையை வச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கக்குள்ள அது எல்லாரும் கேட்கணும் என்ற செய்தியாக இருந்துச்சு. அது ஏன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்பீங்க, இதை யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் அறகுறையாக கேட்பாங்கன்னு. அப்போ அதனால் இது கூட ஒரு ஆழமான செய்தி தான். அப்போ அதனால் அதை வச்சுட்டு இரவில் இருந்து தான் இந்த செய்தி எடுத்தேன். அதாவது அன்பு வெளிப்படுகையில் கிருபையானது பொறுப்பேற்று கொள்ளப்படுகிறது. ஆமேன். அன்பு வெளிப்படுகையில் கிருபையானது பொறுப்பேற்று கொள்கிறது. அதாவது 11வது கட்டளை. ஆமேன். செய்தியை திகசி 2 தலையங்கத்தை போடுறார். அதாவது அதில் நான் உங்களுக்கு தாரேன். அதாவது 11வது கட்டளை என்ன? அன்பு. அப்போ இதில் அவர் என்ன செய்கிறார்னா, அன்பு வெளிப்படுகையில் கிருபையானது என்ன செய்தான்? பொறுப்பேற்கலாம். அப்போ அன்பு நாங்கள் செலுத்தக்குள்ள அந்த கிருபை எங்களுக்காக என்ன செய்யுது? இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இப்போ நாங்கள் வாசித்தோம். அப்போ அவர் என்ன செய்கிறார்? அன்பு வெளிப்படுகையில் அந்த கிருபையானது கிருபாதார பலியாயிடுச்சு. எங்களுக்காக அந்த கிருபை இறங்கி அதை எடுத்துட்டு, ஏனென்றால் அந்த அன்பு வெளிப்பட்டதுனால. விளங்குதா? அப்போ அன்பு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அப்போ அதனால தான் தேவன் என்ன செய்கிறாருண்டா, நாங்கள் நேசிக்காத முதல் தேவன் அன்பை காண்பிச்சார். ஏனெண்டா அந்த அன்பை கண்டு நாங்கள் வரணுமெண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நாங்கள் யோசிப்போம். இப்போ நாங்கள் உலகத்தில் என்ன செய்வோம்? அன்பு செலுத்தக்குள்ள அன்பை கண்டு அவங்க எங்களை நேசிக்கிறாங்க, நாங்கள் போகணும் வரணுமெண்டு வருவாங்க. அது இல்லை.
இவர் நேசிக்காத முன்பு என்ன செய்கிறார், அந்த அன்பை காட்டிட்டு அவருக்கு தெரியும் யார் யார் அன்பு செலுத்துவாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாருண்டா கொமனா செய்து காட்டுரு. அப்போ நீங்கள் நேசிக்காத முதல் அவர் என்ன செய்கிறாருண்டா தன் அன்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து பாவத்தை மன்னிக்க தன் சரீரத்தை பாவம் அறியாத தேவன் பாவமாகி என்ன செய்கிறாருண்டா காண்பிச்சு நீங்கள் வளர்ந்து வர்ற வேளையில் நீங்கள் அந்த அன்பை நினைக்கிறீங்களா, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கு அடே தேவன் எங்களுக்கு செய்தாருண்டு நீங்கள் கிரியையினால் செய்து காட்டுறீங்களாண்டு. இப்போ உலகத்தில் பொதுவாக நாங்கள் என்ன செய்வோம், ஆவிக்குள்ளே வந்தோன்னே சபைக்கு வாரவங்களோ அல்லது வேறு சபை ஜனங்களையோ நாங்கள் என்ன செய்வோம்டா அன்பு செலுத்துவோம், கோல் எடுப்போம், என கதைப்போம். அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் ஒரு காரியத்தை செய்து அவங்கள வியப்பூட்ட செய்வோம். ஆனால் அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரீப்ளே வந்து சரியாக வராது. புரியுதாங்க, அது வராது. இப்போ நாங்கள் விழுந்து என்ன ஏதாவது ஒன்றை நம்ம செய்வோம், அது யதார்த்தமாக ஒரு நோமலாக என்ன அந்த எப்படி சொல்லுவாங்க பொதுவான ஒரு உறவாக காட்டக்குள்ளே அப்போ அது என்ன செய்யாது, அந்த அன்புக்குள்ளே வரா. அதே மாதிரி தான் தேவன் என்ன செஞ்சுருக்கேன்னா அன்பை காட்டியிருக்கிறேன். சில பேர் என்ன செய்வாங்க பொதுவாக இருப்பாங்க, நாங்கள் நல்லதாக இருந்து நல்லது செய்து கொமனாக இருந்து அந்த அன்பை ஒரு முரட்டுத்தனமாக அல்லது ஒரு வியக்கத்தக்கதாக தேவன் சந்தோஷப்படத்தக்கதாக நம்ம அவருக்காக எதையாவது எங்களோட சரீரத்திலிருந்து செய்வோம்ன்றதை செய்ய மாட்டாங்க. கொமன் கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமையில் வருவாங்க, ஏன்னா ஆராதனண்டா வருவாங்க, ஏன்னா பொதுவாக உலக மனிதர்கள் செய்கிற மாதிரி செய்வாங்க. இது கொமன் அன்பு, கொமனானது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? புரியுதா? என்ன யோசிக்கிறீங்க? இதுதான் இந்த அன்பு. நான் இப்போ இன்றைக்கி அதான் நான் சொன்னேன், நான் எல்லாரும் இருக்கணும். ஏன்னா நான் நல்ல செய்திகள் பிரசங்கிக்க இது வரிக்கு வரி ஒரு அழகானது. ஏன்னா நான் அதை காட்ட போகிறேன். ஏன்டா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இது இப்போ என்னடா நாங்களே அன்பு செலுத்துகிறோம், அந்த அன்பு எது, இந்த அன்பு எது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதனால தான் அன்பு வந்து எதிர்பார்க்காது, அதனால தான் தேவன் அதை செய்து காட்டினேர். ஆனால் அதை ஜனங்கள் செய்கிறாங்களா? கொமனா பொதுவாக வாராங்க, பொதுவாக வந்து என்ன செய்கிறாங்க, கொமனா செய்கிறாங்க. அது அன்பல்ல. நாங்கள் சொல்லலாம், விசுவாசிக்கலாம், நாங்கள் வார்த்தைக்கு நடுங்கலாம். என வேதம் என்ன சொல்லுது, பிசாசும் விசுவாசித்து என்ன செய்கிறானா நடுங்குறானா. நாங்கள் கூட எங்களுக்கு நடுக்கம் வராது, அவனுக்கு வந்து நடுக்கம் வரும். ஏன்னா அது நியாய தீர்ப்புக்கா என்ன. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த பயம் வராது, பதறல் வராது. ஆனால் நாங்கள் விசுவாசிப்போம். அப்போ அதே போல தான் இந்த அன்பானது வெளிப்படுகையில் கிருபையானது என்ன செய்தேன்டா பொறுப்பு. நான் உனக்காக நான் எதையுமே செய்வேன்ன்றது விளங்குது. அப்போ அந்த அன்பு இல்லாட்டி இப்போ இன்றைக்கு நீங்கள் வரலாம், ஆனால் தேவனுக்காக இப்போ இங்கே இருந்து ஒன்று ஆண்டவரே நான் நீர் எனக்காக செய்து உனக்காக என்ன அந்த பாட்டு, உனக்காக நான் செய்தேனே எனக்காக நீ எதை செய்தான்ற மாதிரி அவர் கேட்குறேன். ஏன்னா அவர் எடுத்த ரிஸ்க் வந்து யாரும் செய்ய இயலுமா? ஏன்னா அவர் வந்து என்ன நாங்கள் நேசிக்காமல் அறியாமல் காரியம் செய்யாமல் இறங்கி வந்து அவர் செய்யாத பாவத்துக்கு எங்கட பாவத்துக்கு வந்து மறிக்கிறேன்டா. ஏன்னா அவர் தன்னை சிலுவையில் அறையிறாண்டா யாருமே செய்ய இயலாது. அப்போ அதை வந்து இன்றைக்கு நாங்கள் உள்ளையில் இருந்து ஆண்டவரே நீர் இப்படி செய்யக்குள்ள நான் என்னத்தை செய்கிறேன். அதான் தீக்கரிசி என்ன சொல்கிறேன்டா, நான் இவ்வளவு நாள் பிரயாணத்தில் ஒரு துளி கூட அவர் செய்யலைன்றக்குள்ள எனக்கு நடுக்கம் வரும். ஏன்னா நாம் ஒன்றுமே செய்யல. ஏன்னா அப்படி பார்க்கக்குள்ள ஒன்றுமே செய்யலை. அவர் என்ன செய்ய ஜனங்களுக்காக உவாசம் இருந்தேர், என்ன நீண்ட நாள் வந்து என்ன சொன்னேன், நான் இதை செஞ்சால் நான் இதை செய்வேன்ன்றெல்லாம் செய்து அப்படி செய்யக்குள்ளே வந்து நாங்கள் எங்களை என்ன செய்கிறதுண்டா அந்த அன்பை நினைக்க தோன்றுது. ஏன்னா அப்போ அதே நேரம் அவர் பார்த்துட்டு இருப்பேர், செய்ய மாட்டேர். ஆனால் நாங்கள் தொடர்ந்து செய்யணும். ஆண்டவரே நீ செய்ததே பெரியது. அதான் அன்பு வந்து அப்படிப்பட்டது. அப்போ இதில் ரெண்டு அன்பை அவர் கொண்டு வார். ஏன்னா பிலியோ ஒரு அன்பு உண்டு, அகபே உண்டு. ஏன்னா அப்போ அந்த பிலியோ அன்பு எப்படியான அன்பு, மாமிச பிரகாரமான அன்பு. கொமனா வந்து உலகத்தில் வந்து அன்பு கூறுற மாதிரி அன்பு வந்து அந்த என்ன பிலியோ அன்பு. அது வந்து இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்வாங்க, ஆக்கள் அன்பு கூறுவாங்க, போக்கில் கவனமாக வழி நடத்துவாங்க, அவங்களுக்காக விருப்பத்தை செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அது அந்த அன்புக்குள்ளே வராது. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, நாங்கள் கணவன் சரியாக இருந்தாலும் அல்லது மனைவி சரியாக இருந்தாலும் நம்ம அன்பு செலுத்துகிறோம் தானே, அப்போ நம்ம பரலோகத்தில் வரலாம். அது அந்த அன்பை சொல்லேன்.
அந்த அன்பு எப்படி என்றால் அது என்ன செய்யுமெண்டா அந்த கணவனுக்காக கணவன்ட வழியில் நடக்கும். இப்போ கணவன் வந்து இந்த என்டைம் மெசேஜில் அவர் போகிறேன்டா மனைவிக்கு செய்தி தெரியுதோ வரையிலையோ அவள் கடமைக்கு வருவான். கடமை என்றக்குள்ள வேதம் என்ன சொல்லுது? கணவனுக்குரிய கடமை. அப்போ கடமையில் எப்படி வருதுண்டா அவள் ஆலயத்துக்கு வருவாள். இந்த மெசேஜின் படி அவள் செய்தியை விசுவாசிக்கல, செய்தி புரியல, காரியங்களை செய்யலை. ஆனால் கணவன்ட மேன்மை வந்து அல்லது மனைவியோட மேன்மை அந்த அன்பு பாதிக்கப்படக்கூடாண்டு வாராண்டா அது உள்ளவர். இல்லாட்டி கொமனா உள்ள கொண்டேன்னா அது வேலையில் புரியுது அவங்களுக்கு. நாங்கள் கொமனா பிரசங்கிட்டு போகிறோம், ஆனால் இது வரைக்கு பிரசங்கிக்கிறேன். அப்போ அதுக்குள்ளே வந்து வெளிப்பாடு. அப்போ உலகத்தில் இருக்கவங்களாம் வந்துடுவான். வேண்டாம் நான் அந்த அனுபவத்தில் அந்த செய்தியில் நிறைய மனிதர்களை சந்திக்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க. பிறகு சில பேர் கோல் பண்ணுவாங்க. சில மனிதர்கள் நான் அநேக ஒருவர் 2 பேரில் நிறைய பேரை கண்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க நான் போக மட்டும் சாப்பிடாம அவள் இருப்பாண்டுவாங்க. ஏன்னா சிலது வந்து ஏன்னா சில காரியத்தில் அவள் அப்படி அன்பேண்டா எதை நாங்கள் விரும்புகிறோமோ அது சமைச்சு போடுவான். ஆனால் எனக்கு வந்து அது பொருந்தாது. ஏன்னு தெரியுமா? அன்பண்டா கணவனுக்காக அது வரணும். புரியுதா அவங்களுக்கு? அந்த மெசேஜுக்குள்ளே வரணும். அவருக்கு அது விருப்பம் இல்லாமல் உலகத்தில் இருக்கலாம். வேதம் சொல்லுது. ஏன்னா அவள் பிள்ளை பேற்றினால் வார. ஆனால் வேதம் முன்னுக்கு ஒரு பாயிண்டை போடுது. என்ன? அவள் கடமைகளை அவள் வந்து கீழ்ப்படிஞ்சு அதில் வரக்குள்ளே தான். அப்போ அவள் வராமல் அன்பு கூறுறாண்டா அது எந்த அன்புக்குள்ளே வருது? பிலியோ அன்புக்குள்ளே வருது. இப்போ நாங்கள் கொமன் அன்பு, நாங்கள் அவரை நேசிக்க, அது உலக மனிதனும் செய்கிறான். உலகத்தில் பிறக்கிற ஏன்னா கணவனுக்காக மனைவி செய்கிறாங்க, மனைவிக்காக கணவன் செய்கிறாங்க, தாய்க்காக பிள்ளை செய்து, பிள்ளைக்காக அப்பா செய்கிறார். அது வந்து கோமன். தெய்வீக அன்பு அவங்களுக்கு புரியாட்டியும் விளங்காட்டியும் அவங்களோட நடக்கிறது. புரியுதா அவங்களுக்கு? இப்போ நோவாட பிள்ளைக்குள்ளே புரியாட்டியும் விஷப்பாம்புகள் இருந்தாலும், விஷப்பாம்புக்குள்ளே மனிதர் சொல்கிறேன் அதுக்குள்ளால் பாவம் வர்றேன்றாலும் வந்ததால் பாதுகாப்பை பெற்றாங்க. புரியுதா அவங்க? அதே போல் தேவனுடைய வழியில் இப்போ நான் ஆழத்தை பிரசங்கிச்சிருக்கேன், வரிக்கு வரி விளங்குதா? அப்போ அதுதான் இந்த மாமிச பிரகாரமான அன்பு. அது இப்போ நேசிக்கிறது கொமனானேக்கு சில பேருக்கு நேசம் என்றாலே தெரியாது. அப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதானால் பாவி எங்கே இருப்பான்ன்ற மாதிரி இந்த அன்பு இல்லாத குடும்பங்களும் இருக்கேன். அன்பு இல்லாத ஒன்றுமே இல்லாதவங்க அப்போ எங்கே இருப்பான்? அன்போடு இருக்கிறவனே வரையலாம் மாமிசப்புறம். ஆனால் தெய்வீக அன்பு இப்போ நாங்கள் அகபே அன்பை பார்க்குற வேளையில் அது தெய்வீக அன்பு. அதில் பாருங்கள் பிலியோ அன்புக்கு தீக்க சொல்கிறேன். பிலியோ அன்புக்கு சந்தேகம் இருக்குது. விளங்குதா? அது நிச்சயமற்றதாக இருக்குது. ஏன்னா அது என்ன செய்யும்? அதாவது ஒருவரை நேசிக்கிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவரை குறித்து அதே நேரம் வந்து நிச்சயம் அவரை நம்பிக்கை இல்லாததாக இருக்குது. அடுத்தது கேள்வியுடையதாக இருக்குது. எதை கேட்டாலும் கேள்வி கேட்கு. இதை என்ன செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, அல்லது இதை செஞ்சீங்களா, இதை செஞ்சிருப்பீங்களா, அப்படி என்ற ஒரு காரியம் வந்து கேள்வியுடையதாக இருக்குது. ஆனால் அது இருக்குது. அடுத்தது வந்து விவாதிக்கும். என்ன செய்யுமா? விவாதிக்கும். ஒரு காரியத்தில் வந்து இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க கொமனில், அன்பு வந்து விவாதிக்கும், சண்டை பிடிக்கும். சண்டை இருந்தால் தான் அன்பு வேண்டுவாங்க. அதெல்லாம் இதுக்குள்ளே பொருந்தா. அது என்ன வேறு சண்டை வேறு. ஆவிக்குரியதில் சண்டை பிடிக்கலாம். வேணா கடவுள்ற காரியத்தில் மற்றதில் வந்து நம்ம விசுவாசிக்கணும். என்றால் அன்பை குறித்து கொரிந்தியரில் பவுல் என்ன சொல்கிறார்? சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், விசுவாசித்து நம்பும். ஒருவேளை அவர் செஞ்சிருந்தாலும் இல்லை செய்ய மாட்டேன், அது எதிர்மறையாக செய்யுங்க. செஞ்சிருப்பேர் ஆனால் அது செய்யாதென்று விசுவாசி. ஏனென்றால் அதுதான் என்ன இடைவெளியில் நிற்றல். நாங்கள் அந்த செய்தி பார்த்தோம் தான். இடைவெளி. இப்போ தேவன் பாவியான எங்களுக்கு தேவன் இடையில் நிற்கிறேன் எங்களை மீட்க. அப்பண்டா நாங்கள் வந்திருக்கீங்களா தானே? விளங்குதா அவங்களுக்கு? அப்போ அதே மாதிரி தான் இது. அப்போ உங்களுக்கு விளங்கிட்டா சந்தேகம் நிச்சயமற்றது, கேள்வியுடையதாக இருக்குது. அதே போல் உங்களோட குடும்பங்கள்லேயோ உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கேள்வி, சந்தேகம், நிச்சயமற்றது, விவாதிக்கிற தன்மை இருந்தால் நீங்கள் எந்த அன்பில் இருக்கிறீங்க? பிலியோ அன்பில் நீங்கள் இருக்கிறீங்க. ரைட். அடுத்த அகபே அன்பு என்ன செய்யுமெண்டா இளைப்பார். மேன் அது என்னத்தை செஞ்சாலும் அது மன்னிக்கிறதுல பழக்கப்பட்டதாக இருக்குது. இளைப்பாரி கொண்டிருக்கும். அது அடுத்தது சமாதானத்தோடு இருக்கும், நம்பிக்கை உள்ளதாக இருக்கும், அடுத்தது மன்னிக்கிறதாக இருக்கும். விளங்குதா அவங்களுக்கு? அப்போ இது இருந்தால் அது தெய்வீக அன்பு, அகபே அன்பு. இப்போ தேவன் வந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பொய்க்கும் கேட்டுகிட்டே இருக்கேன். வா ஏன் செஞ்சா, ஏன் அந்த கேட்கல தான்.
அவர் ஏனென்றால் நம்ம அதை உணர்றோம், அதை மறக்கிறோம், அவர் மறுவோம், நம்ம திரும்ப அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ளே வருவோம் என்று அவருக்கு தெரியும். அப்போ அது ஒரு மனிதன் அன்பு என்ன செய்யணும், திருத்துறதா இருக்குது. அப்போ இதுதான் பிலியோக்கும். உலக அன்பு தேவண்ட ராஜ்யத்துக்குள்ளே வராது, விளங்குதா? அது இருதயத்திலிருந்து வரும். நீங்கள் ஒரு மிருகத்தை நேசிச்சாங்க, இதில் வருது, டைம் இருக்கோ தெரியும், நாங்கள் பார்ப்போம். அப்போ அப்படியானது தான் என்ன செய்ய போகுது, உள்ளே வருகிறது. ரைட், அப்போ நாங்கள் பார்ப்போம், வரிக்கு வரி பார்க்க போகிறோம். அப்போ அந்த முன்னுக்கு கவிதை சொல்கிறேன், எனக்கு இதை சொன்னால் டைம் காணாது. 2 அவர் சொல்கிற கடல் எல்லாம் மையினால் நிறைந்து, ஒரு ஓவியண்ட கவிஞண்ட பாட்டை தீக்கரிசி பாடுறு. கடல் எல்லாம் மையினால் நிறைந்து வானத்தை தோல் காகிதமாக உபயோகித்து பூமியில் உள்ள ஒவ்வொரு தண்டையும் இறகாக உபயோகித்து ஒவ்வொரு மனிதனையும் எழுதும் தொழிலில் அமர்த்தினாலும் தேவனுடைய அன்பை எழுவது என்பது அது கடலை உரைய செய்து விடுமா? கடலை உரைய செய்யலுமா? ஆனால் எல்லா உலகத்தில் கோடான கோடி பேரை கொண்டு நிப்பாட்டி எழுத வச்சாலும் தண்டுகள் எல்லாமே பேனா போல் எடுத்து, அதே நேரத்தில் இந்த காகிதம் எல்லாமே வானத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டி எடுத்தாலும் தேவன் அன்பை என்ன செய்யலாதான், விவரிக்க இயலாது. ஆமேன். வானத்தின் ஒரு முனையில் மறுமுனை வரை படர்ந்துள்ள தோல் சுருள் தேவனுடைய அன்பு அனைத்தையும் கொள்ளுமா? காயங்களில் இருந்து பெருக்கெடுத்து வந்த அந்த நதியை நான் விசுவாசத்தில் கண்டதுக்கு முன்பு மீட்கும் அன்பே என் சிந்தனையில் உள்ளது. நான் முன்னமே சொன்ன மாதிரி. அப்போ பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு உலகத்தில்? அதால தான் பூமியில் ஒரு நடைமுறையை வச்சிருக்கு. அப்போ அவர் என்ன செய்கிறார், இப்போ கொமனா குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஆணை ஆண்டவனாக வச்சு மனைவியை சபையாக வைக்கிறது, பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்தில் வச்சு. அப்போ மனைவி கணவன் ஆண்டவனாக மதித்தா அவள் எங்கே வாரா, கடவுளை நான் நினைப்பேன் என்பதுக்கு ஒரு நடைமுறை பழக்கத்துக்கு. இப்போ ஒரு உலகத்தில் ஒரு செய்முறைன்னு கொண்டு வருவாங்க, அந்த செய்முறை என்னென்னா விடையை கொண்டு வர்றதுக்கு. அதே போல் தேவன் அதை வச்சிருக்கு. அப்போ கணவன் மனைவியை சபையாக வந்தால் அவன் கணவன் இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் என்ன செய்வான், தேவன் என்ன செஞ்சார், எபேசியர் 5 சொல்லுது, தண்ட சொந்த சபையை அவர் நேசித்தாராம். ஏன்னா ரத்தம் சிந்தி தண்ட உதிரத்தை கொடுத்து அவர் தண்ட சரீரத்தை கொடுத்து அவர் மீட்டெடுத்தாராம். அதனால் தேவன் தம்மில் சபையை அன்பு கூர்ந்தது போல என்றுட்டு அடுத்தது கணவனுக்கு. அதே போல் ஒரு ஆண் சபையை மனைவியை என்ன செய்யணும், தண்ட சொந்த சபையை போல தண்ட உதிரத்தை ரத்தத்தை சிந்தி என்ன செய்யணும், மீட்கணும். அப்போ அவன் கடவுளுடையவன். ஆவிக்குரிய சபைண்டு வரக்குள்ள தேவன் ஒரு கடவுளுக்கு பிரதிநிதியாக யாரை வைக்கிற, ஊழியக்காரனை வச்சு கடவுள் நின்றா முன்னுக்கு நீங்கள் என்னத்தை செய்வீங்களோ அதை செய்கிறீங்களான்னு பார்க்குற, செய்யாட்டி நீங்கள் இருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் ஒரு செய்முறையை நடைமுறையை வச்சு தான் நீ இப்படி நடந்தால் இப்படி வருவான். அதால தான் பரலோகத்தின் மாதிரியின்படி பூமியில் ஒரு கூடாரத்தை செய்ய பண்ணுறேன். அப்போ ஏனென்றா அங்கே ஆராதிக்கிற மாதிரி தான் இங்கே ஆராதிக்கணும், அங்கே இருக்கிற பொருள் மாதிரி தான் இங்கே இருக்கும். அப்போ அதே போல் ஆவிக்குரியதில் இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறேன்டா, பரலோகத்தில் நீங்கள் இருப்பீங்கன்றா பூமியில் சபையில் உண்டு கூடுவீங்க, சபையில் வாரவனை நேசிப்பீங்க, ஏன்னா எல்லாத்தையும் செய்வீங்க. ஏனென்றா நீங்கள் செய்து காட்டுறீங்க, விளங்குது? அவங்கள நேசிக்காதவங்களை நேசித்து காட்டுறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவனுக்கு கடமையை செய்கிறீங்க, காரியத்தை செய்கிறதுனால தேவண்ட வார்த்தையை நேசிக்கிறீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க, கிரியையில் காண்பிக்கிறீங்க. அப்போ அதனால் தேவன் என்ன செய்கிறாரண்டா, அந்த பாட்டவர் அதான் மீட்கும் அன்பே என் சிந்தனையில் உள்ளது. அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வந்தோன்னே நீங்கள் தேவனை நினைக்கிறீங்க. நாங்கள் அப்பத்தை தூக்கும்போது அவர் சரீரத்தை காட்சிக்கு கொண்டு வாரமேன், அவரை காயப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் சபையில் தேவண்ட அன்பை நினைக்காட்டி நீங்கள் முன்னேறலாம், நீங்கள் அன்பு செய்யலை. ஆண்டவரே நான் ஏதாவது ஒன்று செய்யணும், அல்லது உங்களுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றணும், ஏன்னா அப்படி இல்லாட்டி நீங்கள் போயலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வரையலாம், ஏன்னா அன்பு இல்லாட்டி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், தேவனுடைய இந்த மகத்தான உலகளாவிய சபைக்கு இன்று தேவைப்படுகிற ஒரே ஒரு காரியம் என்னென்றால் அது அன்பு தான். உலகத்தில் இருக்க எல்லா சபைக்கும் தேவையானது ஒன்று என்னையாம், அன்பு தான். ரைட். அன்பு ஒரு வீட்டை ஆளுகை செய்ய வேண்டும். அன்பினாலே ஒழுக்க முறை செய்யப்படாத ஒரு வீடானது ஒரு முழுமையான வீடு அல்ல. குடும்பம் என்ன செய்யணுமென்ற அன்பால்.
என்ன செய்யணுமா? ஆளுகை செய்யப்படும். அன்பால் வந்து அடே அம்மா வரப்போகிறா, அப்பா வரப்போகிறேன், என்ன அவள் கணவன் வரப்போகிறா, மனைவிக்கு நான் இதை செய்யணும், தூரப்பு இருந்தாலும் அதை செய்யக்குள்ள தான் அது என்ன செய்யுமா? அன்பு வந்து குடும்பம் வந்து என்ன செய்யும்? அன்பினால் என்ன செய்யப்படணும்? ஆளுகை செய்யப்படணும். அதே போல் சபையும் என்ன செய்யணும்? ஆளுகை. அதே நேரம் ஒழுக்க முறை, அது என்ன செய்யணும்? அன்பினால் ஒரு ஒழுக்க முறை இருக்கணும். அம்மாவுக்கு முன்னால் எப்படி கதைக்கணும், அப்பாவுக்கு முன்னால் எது கதைக்கணும், மனைவிக்கு தெரியணும் கணவனோடு எப்படி கதைக்கணும், கணவனுக்கு தெரியணும் மனைவியோடு இப்படி இது ஒரு ஒழுக்க முறை. அப்போ அது எதால் வருது? அன்பினால், ரெஸ்பெக்ட், மரியாதையினால் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதே போல் தான் நாங்கள் சபைக்கு வரக்குள்ள நாங்கள் நீட்டாக வருவோம், அமைதலோடு வருவோம், எப்படி உட்கார்ந்துருக்குன்னு தெரியணும், ஏன்னா எப்படி மற்ற ஒரு ஆராதனை நடக்கக்குள்ள எப்படி நான் மற்றவனோட கதைக்கிற முறை தெரியணும். இது எல்லாமே என்ன? ஒழுக்க முறை. அது என்னத்தால் உண்டாகுது? அன்பினால், ரெஸ்பெக்ட், மரியாதையினால் வருது. பாருங்கள், ஒரு புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமான அன்பு கூறவில்லை என்றால் அவர்களால் ஒருவர் பேரில் ஒருவர் நம்பிக்கை கொள்ள. நான் முன்னுக்கு சொன்ன பிலியோ அன்பு, நாங்கள் நேசம், எங்களை போல ஒரு ஜோடி இல்லைன்டுவாங்க. ஏன்னா ஆனால் வந்து அது எப்படி இருக்குமெண்டா அது ஒரு சந்தேகம். நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி சந்தேகம், நிச்சயமற்றது, கேள்வியுடையது, விவாதிக்கிறது எல்லாமே இருக்கு. அதே போல் அது என்ன செய்யுமெண்டா அவர்கள் ஒருவர் ஒரு பேரில் நம்பிக்கை என்ன செய்ய இயலாது, கொள்ள இயலாது. அப்போ நம்பிக்கை வந்து தான் என்ன வாழ்க்கை. அதனால தான் தேவன் சுகப்படுத்துறதுல 3 கொண்டு வர என்ன? நம்பிக்கை, அன்பு, விசுவாசம். இந்த 3 வரக்குள்ள அப்போ தான் அது என்ன செய்யும்? என்ன வரணும்? விசுவாசம் வரணும், அன்பு வரணும், நம்பிக்கை வரும். நான் இங்கே போனால் கிடைக்கும், அது நம்பிக்கை. ஒரு குரூப் நம்பிக்கையில் வரும். இப்போ ஒரு பொதுவான விசுவாசி உள்ள வாராண்டா அவன் நம்பிக்கை தான் வைப்பான், அவனுக்கு விசுவாசம் தெரியாது, எங்களில் அன்பும் தெரியாது, அன்பும் செஞ்சிருக்க மாட்டான். அப்போ அவன் வந்து நிற்கிறான், அவன் நம்பிக்கை. இன்னொருவர் வந்து அன்புடையவர் ஒருவர் வந்திருப்பார், யோவானை போல் வந்து ஒருவர் இருப்பேன். என்ன ஊழியக்காரனை வந்து ஜெபிக்க போகிற இயேசு கிறிஸ்துவை அல்லது தேவனை ஊழியக்காரனை என்ன செய்வாங்க? விசுவாசிக்கிற அன்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ அதை எல்லாம் செய்யும். அடுத்தது வந்து எது நிற்கும்? விசுவாசம். அதான் யாக்கோபுல சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சொஸ்தமாக்க. அப்போ இந்த மூப்பரை அழைக்கிற வேளையில் அவர் என்ன பூசுகிறார்? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி. அப்போ ஊழியக்காரனுக்கு விசுவாசம் இருக்குது. அப்போ அவர் நடைமுறையில் வாரே இந்த அன்பு நிற்கிது, அந்த நம்பிக்கை வெளியில் வந்த நம்பிக்கையை நிற்கிது. ஏண்டா அந்த நம்பிக்கை நிற்கிது, இங்கே கிடைக்கும், இவரால் செய்ய இயலும், அது நம்பிக்கை. அடுத்தது வந்து என்ன நிற்கிது? அன்பு நிற்கிது, இங்கே விசுவாசம் நிற்கிது. என்ன நடக்குது? கிரியைக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்போ பாருங்கள், நினைவில் கொள்ளுங்கள், உலகத்தில் இருப்பதிலே மிக பலமான சக்தி அன்பு தான். நான் ஸ்பீடாக போகிறேன். ரைட். அது முதலில் அன்பு செலுத்தி அதன் பிறகுதான் மற்ற பிற காரியங்களை செய்தல். இதை நாம் செய்வோமானால் நம்முடைய சபையில் மிக வேகமான முன்னேறும். என்ன செய்ய சொல்ல? அன்பு முதலாவது நாம் செய்து பிறகுதான் மற்ற காரியங்களை நாங்கள் என்ன செய்யணும்? செய்யும்போது அப்படியான சபை என்ன செய்யுமெண்டா மிக வேகமாக முன்னேறுமா, அந்த சபை வளரும். ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த அன்பு வந்து சபையில் எப்படி குடும்பத்தில் ஆளுகை செய்யப்படணும், அதே போல் என்ன செய்யணும்? சபையில் ஆளுகை செய்யப்படக்குள்ள தான் அங்கே என்ன செய்யும்? தேவன் காட்சிக்கு வருவார். ஆமே, என் அன்பு இருந்தால் அங்கே தேவன் இருக்கிறார்ன்றது அர்த்தம். ஏன்னா அப்போ அதனால தான் ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் அம்மாவை மதிக்கணும், கீழ்ப்படியணும். ஏன்னா அவங்களோட கட்டளையை வேதம் என்ன சொல்லுது? தாயுடைய போதனையை தள்ளாத. ஏன்னா அப்போ அதெல்லாம் அது செய்யக்குள்ள என்ன செய்யும்? அந்த காரியத்துக்குள்ளே வரும். ரைட். இப்போ பார்ப்போம். ரைட். இப்போ நான் அதை முன்னுக்கு சொல்லிட்டேன். அன்பு, மாமிச அன்பு, இது கிரேக்க பதத்தில் நாங்கள் அதை பார்த்தோம். ரைட். அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, இப்போ மாமிசப்பிரகாரன் அன்பை நான் இதை சொல்லிட்டு போகிறேன். அப்போ ஒரு கணவன் மனைவியில் வந்து ஒருவன் யாராவது தூற்றிட்டானோ அல்லது வெளியிலேருந்து மனைவியை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டானோ, சொன்னோன்னே இந்த மாமிசமான அன்பு என்ன செய்யுமா? சண்டைக்கு போகும். அது என்ன செய்யுமா? சண்டைக்கு போகும். அது என்ன செய்யும்? மாம்சபிரான அன்பு
முரண்பாடாக காண. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் உங்கள் மனைவியை நிந்தித்தால் நீங்கள் உங்கள் மனைவியின் பேரில் வைத்த அன்பின் காரணமாக அந்த இடத்திலே அவனை கொன்று விடுவீர்கள். அவனை என்ன செஞ்சிருவோமாம்? கொன்று விடுவோம். நாம் என்ன செய்வோம்? அதுக்காக வாதாடுவோம், விவாதிப்போம். நாம் என்ன சொல்லுவோம்? அவையை நாங்கள் அந்த மனைவியை நீங்கள் கொண்டு வராதீங்கன்றுவோம். இப்படியான காரியத்தை நாங்கள் என்ன செய்வோம் என்றா நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றா அது என்ன அன்பு? அன்புதான். ஆனால் அது என்ன அன்பு? மாமிச பிரகாரம் மனைவிக்காக கொலை கூட செய்கிற அன்பு பிலியோ அன்பு. ஆனால் பாருங்க, ஆனால் அகபே அன்பு அல்லது தெய்வீக அன்பு கொண்டிருப்பீர்களானால் அந்த மனிதனுடைய இழக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாவுக்காக நீங்கள் என்ன செய்வீங்களா? ஜெபம் பண்ணுவீங்க. ஐயோ சரி விடு, அவன் தேவன் அதை அனுமதிச்ச. தாவீது சொல்லுவான் தானே, இதை அந்த சீமையை என்ன காரி துப்புற வழியில் பட்டயத்தில் பக்கத்தில் இருக்க வெட்ட வலிக்கிறான். அவன் சொல்ல இல்லை, அது கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கு. எனக்கு அந்த வசனம் இருப்போம். ஏன்னா தாவீது சொல்கிறான், அது கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிற. அப்போ அதனால் நீ செய்ய. ஏண்டா அவனுக்கு தெரியும் ஒரு முடி கூட, அதால சங்கீதத்தில் அவ்வளோ ஆழம் இருக்கேன். அவன் சொல்கிறான், ஒரு முடி கூட அப்படியே சித்தம் இல்லாமல் என்ன செய்யாதான்? விழாது. அப்போ எங்களுக்கு ஒரு கை போடவோ எங்களுக்கு எதிராக ஒரு மனிதன் பேசுகிறான்னா விட்டுருவோம். ஏனென்றா அது கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கக்குள்ள நாங்கள் தடுக்கக்கூடாது. ஏன்னா அதை அவன் செய்யட்டுமேண்டா நாங்கள் யார் என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? காட்ட வேணும். அப்போ பாருங்கள், அப்போ உங்களுக்கு விளங்கிட்டா இன்றைக்கு மாமிசத்தில் ஆக்களோட சண்டை பிடிக்கிறீங்களா? அது மாமிச அன்பு. நீங்கள் கணவன் மனைவி உலக ஜனங்கள் அன்பு கூறுற ஆமா. ஏன்னா பிள்ளைகள் அம்மாக்கோ அல்லது அப்பாக்கோ ஏன்னா யாருக்கோ சொல்லிட்டா நாங்கள் துடிச்சு அவங்களோட முகத்தை பார்க்கக்கூடாது, ஏன்னா அவங்களோட வீட்டுக்கு போகக்கூடாண்டா நீங்கள் மாமிசமான அன்பு நீங்கள் வரையலாம். அதுக்காக இந்த தீக்க சீரதில் பொறுத்திடக்கூடாது. உன்னை நேசிக்கிறவனையும் ஏன்னா அது வராது. விளங்கிட்டா? நாங்கள் கொமனாக பார்த்தனாங்க இன்றைக்கு ஊடுருவுறோம். ரைட்டா? அது ஏனென்றா அந்த வரிக்கு வரி எடுக்கக்குள்ள தான் அந்த ஊடுருவல் வரும். ரைட். அப்போ பாருங்கள், சரி, இப்போ நான் ஸ்பீடாக போகிறேன். அன்புன்றது கொண்டிருப்பேன். நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம். பிலியோ அன்பு அறிவு பிரகாரமாக இருக்கும், ஆனால் அகபே அன்போ இருதயத்தில் இருந்து வருகிறது. அது இருதயத்திலிருந்து என்ன செய்யும்? வருகிறது. அகபே அன்பு இருதயத்தில், மானிட அன்பு அல்லது பாசமுள்ள அன்பு மனதில் இருந்து வருது. அது மனசில் இருந்து பாசமுள்ள அன்பு மனதில் இருந்து வருகிறது. இப்பொழுது பிலியோ அன்பு எப்பொழுதுமே சந்தேகம் மற்றும் நிச்சயம் கேள்வியுடையதாக இருக்கு. ரைட். இப்போ நான் அதை ஸ்பீடாக போகிறேன், நான் அதை முன்னமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். இப்போ நாங்கள் பாவம் ரைட் என்று கூறுகிறோம். ரைட். இப்போ பாருங்கள், இந்த தெய்வீக அன்புக்குள்ளே வர்றக்குள்ள அவர் சொல்கிறேன் என்று கூறலாம். ஆனால் என் நண்பர்களே, வேதத்தின் இந்த சிறிய வசனத்தில் உங்களை, அதாவது தீக்க சொல்லி இந்த நான் இப்போ நாங்கள் பார்த்தோம் யோவான் 3:16 தானே, நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு வசனம் தானே. அவர் சொல்லி இந்த ஒரு வசனமே உங்களை எங்கே கொண்டுமா? நரகத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால தான் நீங்கள் பிழைக்கணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த ஒவ்வொரு வார்த்தையின் வெளிப்பாடை செய்தியாக நீங்கள் பார்க்கணும். அப்போ அதான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கல நான் இந்த ஒரு வசனத்தை வச்சு சிம்பிளாக செய்தி எடுக்கிறேன்னு, ஆனால் உங்களை அந்த ஒரு வசனமே பாதாளத்துக்கு கொண்டு போகும்னு அவர் சொல்கிறேன். ரைட். இந்த சிறிய வேத வசனத்தின் பேரில் நீங்கள் கொண்டிருக்கிற நோக்கமானது உங்களை நித்திய ஜீவன் சேருமிடத்தில் முத்தரிக்கிறது. ஆகவே நான் அது முன்னுக்கு வாசிக்கல, அது முன்னுக்கு அவர் சொல்கிறேன், அது நரகத்துக்கு அனுப்புமெண்டு பேர் சொல்கிறேன். இது இந்த ஒரு சிறிய வசனம் உங்களை நித்தியத்துக்கு அனுப்பும். வேத வசனத்தின் பேரில் சிறிது நேரம் நாம் தியானிப்போம். ரைட். இப்போ இந்த வேத வசனம் சிறியதாக இருப்பது போல நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கலாம். ஆனால் இந்த சிறிய காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் குளிர்ந்த தண்ணீர் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, வேதத்தில் இருக்க குளிர்ந்த நீரில் தண்ணீர். ஆனால் தீக்கரிசி என்ன சொல்கிறேன்னா, அவங்கள குளிர பண்ணுற மாதிரி நீங்கள் செய்கிற ஒரு சிறிய காரியம் அது எங்கே கொண்டுமா? என்னத்தால் கொடுக்குறீங்க? இந்த சிறியவரில் என் நாமத்தில், இந்த எனக்காக நீங்கள் செய்கிறீங்க. இப்போ வந்தான் வீட்டுக்கு பிச்சைக்காரன் வந்தவருக்கு தண்ணி கொடுத்து அனுப்பணும், அந்த வீடு வராது. இந்த அவர நாமத்தினால அவர் அதை செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் கொடுத்தா அது என்ன செய்யுமா? ஒரு கலசம் குளிர்ந்த தண்ணீர் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பலன் அளிக்கப்படும் என்று இயேசு கூறினார். நாம் செய்கிற சிறு காரியங்களை அவர் காண்கிறார் என்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பு ஒரு வல்லமை பொருந்திய சக்தி ஆகும். அப்போ பாருங்கள், ஏன் நாங்கள் அதை செய்கிறோம்னா தேவனில் அன்பு. தேவன் அந்த வார்த்தையை செஞ்சிருக்கிறேன், அதனால் நான் அந்த மனிதனை நேசிக்கிறேன்.
அந்த மனிதன் வீட்டுக்கு வந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், அதனால் நான் ஒரு குளிர்ந்த அவர் ஆத்துமாவை குளிர நான் ஒரு நல்லதை கொடுக்குறேனண்டா, அது பாருங்கள் அது என்ன செய்யுதுண்டா, நீங்கள் செய்தி அறியாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்காதவங்களாக இருக்கலாம், அது என்ன செய்யுமெண்டா அந்த அன்பு அங்கே கொண்டு வரும். அதுதான் அந்த அன்பு, தெய்வீக அன்பு. மாமிசமான அன்பு இல்லை, கொமன் அன்பு இல்லை. நாங்கள் வந்திருக்க ஊழியக்காரர் அல்லது வந்திருக்க ஒரு விசுவாசி அதனால் நம்ம தண்ணி கொடுக்கும், அது ஒரு நாளும் செல்லுபடியாகுது. ஆனால் நீங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் உண்மையாக நீங்கள் செஞ்சால் அதுதான் பலனை கொண்டு அதுதான் அன்பாக இருக்கும். ரைட். அன்பானது வெளியே பாருங்கள். இப்போ அது செய்துகிட்ட பொருளுக்கு வரப்புறம் பலனுக்கு என்று இயேசு கூறினார், நாம் செய்கிற சிறு காரியங்களை அவர் காண்கிறார் என்பதை குறித்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பு ஒரு வல்லமை பொருந்திய சக்தியாகும். அன்பானது வெளிப்படுத்தி காணப்படுகையில் அதன் தன்னுடைய பலத்தின் கடைசி முனைக்கு வருகையில் அப்பொழுது எல்லையற்ற கிருபையானது அந்த இடத்திலிருந்து அதை எடுத்து கொண்டு அன்பானது எதை கேட்டதோ அந்த காரியத்தை அளிக்கிறது. விளங்குதா அவங்களுக்கு? அப்போ நீங்கள் அந்த எல்லையற்ற அன்புக்கு தேவனை நேசிக்கக்குள்ள அந்த எல்லையற்ற அன்பானது என்ன செய்கிறதா, நீங்கள் எதை கேட்டால் மழையை பேர்ந்து போன்றாலும் அது அப்படியே செய்யும். அப்போ ஏன் எங்களுக்கு கிடைக்கலண்டா, நாங்கள் கொமன் உலகத்தை போல் மாமிச அன்பு, ஏன்னா நாங்கள் இதுக்கு செய்யணும், நாங்கள் மரியாதை செய்யணும், அப்படி என்று நாங்கள் செய்கிறது, அது ஒரு நாளும் என்ன செய்யாது, அது உங்களுக்கு பலனை கொண்டே வராது. ஆனால் நீங்கள் அன்பினால் தேவண்ட வார்த்தை இல்லை அதை நம்ம செய்யணும் என்று நம்ம செய்தால் அது என்ன செய்யுமாம், அந்த கிருபை. அதான் நான் சொன்னேன், அன்பு வெளிப்படுகையில் கிருபையானது அந்த இடத்தை பொறுப்பேற்றுக்கொள்ளும். நீங்கள் பயப்பட மாட்டீங்க, ஏன்னா அந்த கிருபை உங்களை காப்பாற்று. ஏனென்றா அன்பு வெளிப்படுது. அப்போ அதனால் இப்போ நீங்கள் மனைவியோ கணவனையோ பிள்ளையோ இதுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளை உங்களை என்ன செய்ய வெட்கப்படுத்தாது. ஏன்னா நீங்கள் போனால் அது செய்யும், ஏன்னா நீங்கள் அது என்ன செய்யும், அது நிச்சயமாக தரும். நீங்கள் எதை கேட்டாலும் செய்யும் என்று நம்ம உலகத்தில் மனிதன். அப்போ தேவன் இப்படி எல்லையற்றவராக இருக்கிறார். ரைட். தேவன் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவருடைய அன்பானது உலகத்தை நோக்கி செலுத்தப்பட்டதாக ஒரு இரட்சகரை அது பிறப்பித்தது. ஏண்டா நாங்கள் நேசிப்போம் என்று அவருக்கு தெரியும். அப்போ அது எதையும் செய்யும், தண்ட ஜீவனையும் கொடுக்கும். ஏன்னா அவருக்கு தேவை அன்பு, ஏன்னா அவர் தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ அதால் தான் அவரை நாங்கள் நேசிக்கணும். அதான் அவர் சொல்கிறார், நான் என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதான் விக்கிர ஆராதனை. ஏன்னா நான் என்ன மட்டும்தான் நீங்கள் ஆராதிக்கணும், என்ன மட்டும்தான் நீங்கள் அன்பு செலுத்தணும், எனக்கு பின்னால் தான் வாழணும், எனக்காக தான் நீங்கள் வாழணும். நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் கட்டாததை தருவேன், நீங்கள் செய்யாததை தருவேன், நீங்கள் பிரயாசப்படாததை தருவேன், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். ஆனால் எங்களுக்கு இப்போ என்ன வருதுண்டா, தேவனை நேசிக்காமல் இடையில் எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்களை பிள்ளைகளையோ அல்லது கணவனையோ மனைவியோ வச்சு அதற்காக நாங்கள் ஓடி ஓடி பிரயாசப்பட்டு தேவனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதால என்ன நடக்குது, நாங்கள் பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்கிறோம், இவர் தூர இருந்து பார்க்குறேன். ஆனால் இவரை நடுவில் வச்சுட்டு இவருக்கு செஞ்சிட்டு இருந்தா, இவர் எங்களோட பிள்ளையோட காரியத்தை செய்வேர், எங்களோட கணவன்ட காரியத்தை செய்வேர், எங்களோட மனைவிட செய்வேர், எல்லாமே செய்வேன். எது தேவையோ அதை என்ன செய்வேன். இதுக்கு அப்போ என்ன வேணும், அன்பு வேணும். அன்பு உள்ளே இல்லாட்டி சிருஷ்டிக்கப்படாட்டி நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. பொதுவான ஆளாக நீங்கள் என்ன செய்வீங்க, வருவீங்க போவீங்க. ரைட். அப்போ பாருங்கள், ரைட், எதை கேட்டதோ அந்த காரியத்தை அறிவு. அதன் காரணமாக தான் இன்றிரவு நாம் ஒரு இரட்சகரை கொண்டுள்ளோம். ஆமேன். அதனால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு இரட்சகரை கொண்டிருக்கோம். உங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் எதை செய்தாலும் அவர் எங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை நாங்கள் இந்த பூமியில் மறிச்சாலும் எங்களை அங்கே நிம்மதியாக கொண்டு போவேறன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா தான் இளைப்பாறுதல், அன்பு இளைப்பாறுதலாக இருக்கிறது. ரைட். அது நம்பிக்கை அளிக்கிறது, அது விசுவாசத்தை அளிக்கிறது, அது மன்னிப்பை அளிக்கிறது. அன்புக்கு பயம் கிடையாது, அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் பயம் அதிகமாக இருப்பதை நான் காண்கிறேன். சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் மத்தியில் பயம்தான் நிறைய பேருக்கு என்னையா அதிகமாக இருக்கு. ஏன்னா இப்போ பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா வியாதி மிக்க இன்றைக்கு கோடான கோடி வியாதி இருக்கு. ஏன்னா மருந்து இல்லாது, இப்போ கேன்சரை விட பொல்லாத வியாதிகள் என்ன செஞ்சுட்டு பெருகிட்டு, அதில் கேன்சரை விட எதை சொல்கிறாங்க இப்போ வந்ததில் இந்த சுகர் வியாதி. ஏன்னா இந்த இதுதான் கேன்சரை விட என்ன செய்யுமா, பொல்லாத வியாதி. அப்போ நம்ம கேன்சருக்கு பயப்படுறாங்க, ஆனால் சுகர் அதை விட
கேன்சரை விட அதிகூடிய தீவிரம் உள்ளதுன்னு வைத்தியர்கள் சொல்கிறாங்க. ரைட். அப்போ அப்படி இருக்கிற காலத்தில் நாங்கள் பயப்படாத வண்ணம் இருக்கணுமெண்டா எங்களுக்கு அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் மட்டும்தான் அது எல்லாம் பார்த்துக்கணும். அவர் எல்லாம் பார்ப்பார். ஆமே. அதான் அவர் தாவீது சொல்கிறார், என்ன கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமே. அப்போ அதுதான் தேவனுடைய வார்த்தை. நம்பிக்கை இல்லாதிருப்பதினால்தான் பயம் வருகிறது. என்னத்துக்கு பயம் வருதுண்டா நம்பிக்கையில். அப்போ அன்புக்கு நம்பிக்கை இருக்கும், அதனால் அது பயப்படாது. ஆனால் நம்பிக்கை இல்லாட்டி என்ன வரும்? பயம் வரும். ரைட். ஆனால் நீங்கள் அன்பு செலுத்தி நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் பயத்தை புறம்பே தள்ளிவிடுவீர்கள். நீங்கள் அவரிடத்தில் அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி செய்கையில் அது உங்களை பயங்களை புறம்பே தள்ளி நீங்கள் அவருக்கு மீதியான அன்பு சேவை செய்ய உங்களை கொண்டு வருகிறது. ஆமேன். அப்போ பாருங்கள், இப்போ நான் முதல் பக்கத்திலே நிற்கிறேன். ஆமேன். அப்போ பாருங்கள், அப்போ இந்த அன்பு பாருங்கள் எவ்வளோ காரியத்தை அது செய்கிறது. ரைட். இப்போ நான் இந்த பொருளை வச்சு போகிறேன். நான் அடுத்து ரைட் அது பார்த்துட்டேன். பாருங்கள் அடுத்தது 4 பாருங்கள். அதான் நம்பிக்கை விசுவாசம் என்ன செய்யும்? அன்பு அது என்ன செய்கிறது? அதை அழிக்கிறது. ரைட். அடுத்தது பாருங்கள், தேவனுடைய அன்பானது உங்கள் இருதயத்தில் வந்து விடுகையில் நீங்கள் எவரையும் துன்புறுத்த மாட்டீர்கள். அப்போ அன்பு உள்ள வந்தோடனே நாங்கள் யாரையும் என்ன செய்ய மாட்டோம்? துன்புறுத்த மாட்டோம், வேதனைப்படுத்த மாட்டோம், எதையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். அல்லது துன்புறுத்தி கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் தேவனை விசுவாசிக்கையில் அவரை உண்மையாக விசுவாசித்து அவரை விசுவாசம் செய்து கொள்ளத்தக்கதாக உலகத்தின் காரியத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மறிக்கிறீர்கள். அன்பை குறித்ததான என்னுடைய சில அனுபவங்களை, ஒரு தனிப்பட்ட சாட்சியை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். மக்களை நினைப்பதை போல் என் வாழ்க்கையில் தெய்வீக தரனுடைய ஒன்றல்ல, அவ்வாறு இல்லை. அது அன்பு ஆகும். அது நான் முக்கியமான, அதாவது சொல்றேன், நான் ஒரு மேலே இருந்து விழுந்த ஆள் இல்லை, ஏன்னா நான் ஒரு தெய்வத்திறன் உள்ள ஆள் இல்லை. ஆனால் அது ஏன் அந்த தெய்வத்திறன் உள்ள வருதுண்டா நான் தேவனை நேசிக்கிறதா. இப்போ நீங்களும் நானும் ஒன்றுமில்லை, ஆனால் நாங்கள் அவரை நேசித்து எங்களுக்கு தெய்வத்திறன் வரும், மற்ற வல்லமை வரும், ஏன்னா அந்த பவர் வரும். ஏனென்றால் நாங்கள் அவரில் அன்பு செலுத்துகிறபடியினால் அந்த அன்பு எதையும் எனக்காக செய்யும். அப்போ நாங்கள் கேட்குறத செய்யும். அப்போ அதனால தான் அவர் முன்னுக்கு பிரசங்கிக்க முதல் அவர் சொல்கிறார், நான் ஒரு பெரிய ஆள் இல்லை, நான் ஒரு தெய்வத்திறன் உள்ளவன் அல்ல, என் வாழ்க்கை தெய்வத்திறனுடையது அல்ல, அவ்வாறு இல்லை. அது அன்பு ஆகும். அது முக்கியமான காரியம். அது கிறிஸ்துவை நேசிப்பதாகும். அப்படி செய்யலாம் என்று கூறுதல் அல்ல, ஆனால் உங்கள் இருதயத்தில் இருந்து அவரை அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பின் பிரசன்னத்தில் மிக கொடியான பிசாசுகளையும் கீழ்ப்படுத்த முடியும். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறேன், நீங்கள் அன்பு தேவனில் வச்சுருந்தா கொடிதான பிசாசு கூட என்ன செய்யுமா? கீழ்ப்படியும். ஏனென்றால் நீங்கள் அன்பு தேவனில் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, அதனால் அது என்ன செய்யுமாம்? அது பிசாசுகளை கீழ்ப்படிய செய்ய. எப்படிப்பட்ட பிசாசு? கொடிதான பிசாசு. அதே நேரம் துஷ்ட மிருகங்களும் அப்படியே படுத்துக்கொள்ளும். ஏன்னா அதை விவரிக்க போகிறேன், அவரோட வாழ்க்கையில் நடந்தேன்னு. அப்போ கொடுதான பிசாசுகளும் என்ன செய்ய விழுது, பெரிய துஷ்ட மிருகங்களும் என்ன செய்யும்? அப்படியே போய் படுத்திருந்துச்சு. அது தானியலுக்கும் என்ன செஞ்சிச்சு? அப்படியே படுத்துச்சு. அதே மாதிரி படுத்து கொள்வதை நான் கண்டிருக்கிறேன். அன்பு பயத்தை என்ன செய்யுமாம்? புறம்பே தள்ளும். அப்போ அதான் அவதிக்க சொல்கிறேன், அந்த காரியத்தை என்ன செய்யும்? அன்பு அப்படியான காரியத்தை செய்கிறதா இருக்கும். ஆமென். அன்னைக்கு நான் ஒரு காண அந்த இடத்திலே வெறிப்பிடித்த மனிதன் அத்திக்க சொல்லி அவர் பிரசங்கிக்கிற வேளையில் ஒரு வெறிப்பிடித்த மனிதன் அவரை கொல்லலாம் என்று அவன் என்ன செய்கிறான்? வர்ற வேளையில் போலீஸ்காரர் கூட கட்டுப்படுத்தலாம் போயிட்டு ஊழியக்காரர் மேடையில் இருந்து எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. அவனை அடக்குறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவனை போலீஸ் அறிவித்து அடக்கி அவனை கட்டி போட்டுக்கணும். எத்திக்க சொல்லி அப்படி செய்ய வேணாம் என்று வர்ற வேளையில் அவன் என்ன செய்கிறான்? ஓடி அவரை கொல்லலாம் என்று வர்ற வேளையில் அவர் சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்றக்குள்ள அந்த கொடிதான பிசாசு என்ன செய்யுது? அவருக்கு முன்னால் அங்கே விழுகிறத தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? அங்கே சொல்லுகிறத பார்க்குறேன். ஏனென்றா அதுக்கு தேவனுடைய அன்பு. புல்லில் இருக்கும் பாம்பே என்றான், நான் ஒன்றுமே கூறல. அவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், நீ புல்லில் இருக்கிற பாம்பு என்று அவரை இதன்றான். ஆனால் நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம், அன்பு என்ன செய்யுமா? ஒருவனை வெறுக்காது, துன்புறுத்தாது.
அப்போ நாங்களும் அவனை போடான்னு சொல்லிவிட்டு அதை என்ன செய்யும், துன்புறுத்து. ஆனால் இவர் என்ன செய்கிறார், ஒன்றுமே சொல்லலை. நான் ஒன்றுமே கூறவில்லை, ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நான் பயப்படவே இல்லை. ஏனெனில் நான் அங்கே தேவனுடைய அன்பை கொண்டவனாக அவனை சந்தித்தேன். அப்பொழுது அவன் என்னை தாக்க தன் கை முட்டியை உயர்த்திய போது, நான் சாத்தானே, அந்த மனிதனை விட்டு வெளியே வா என்றேன். அப்பொழுது அவன் சுழண்டு சுழண்டு முகங்குப்புற விழுது என் பாதத்திலே தரையிலே அசையாதபடி அவன் அதை பிடித்து கொண்டான். என் நண்பர்களே, பயப்படாதீங்க. அப்போ தீர்க்கதரிசி எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. தேவனில் அன்பு கூர்ந்தா, அன்பு இல்லாட்டி பயம்பர், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நாங்கள் தேவனுக்கு அவருக்காக எதையாவது செய்யணும், அவருக்காக அவமானம், அவருக்காக கேவலம், அவருக்காக உலக மனிதர்கள் என்ன இது உடுப்பை போட்டிருக்கா, நீ இப்படி வாழ்கிறாண்டாலும் அதெல்லாம் கர்த்தருக்காக என நம்ம செய்வோமானால் அந்த அன்பு எங்களுக்காக எதையும் செய்யும். ஆமென். பயப்படாதீங்க, அதற்கு பதிலாக அன்பை செலுத்துங்கள். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நீ உரிமை கொண்டிருக்க நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் நீ நிரூபித்தாக வேண்டும். பிசாசு உனக்கு என்ன செய்வான், ஆனால் நீ தேவனை நேசிப்பாயானால் பயம் என்பதே உனக்கு இருக்காது. ஏண்டா நாங்கள் ஒவ்வொரு அங்குலத்தை நிறைக்கும். நாங்கள் மனவாட்டியாக இருந்தால் நாங்கள் இதெல்லாம் கூட வாழ்க்கையில் வரக்குள்ள அன்பால் நாங்கள் ஜெயிக்கும். அந்த அனுபவம் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்ய இயலாது, வர இயலாது. ஆமென். அதே போல் அடுத்தது ரைட். அடுத்து அவர் சொல்கிற என்னண்டா, இவர் பிரசங்கிக்கிற வேளையில் அங்கே பில்லிபால் என்ன சொல்கிறான்டா, ஒரு தாயை சொல்கிறான். ஒரு தாய் என்ன செய்கிறான்டா, அழுது கொண்டு என்ன செய்கிறா, முட்டி மோதி கொண்டு வர்றா. அப்போ தீர்க்கதரிசிட்ட பில்லிபால் சொல்கிறான், அப்பா அங்கே ஒரு ஸ்திரியானவள் ஒரு பிள்ளையை வச்சு கொண்டு என்ன செய்கிறாள், முட்டி மோதி சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லக்கலாம். அவர் சொல்கிறேன், நீ போய் போய் அந்த ஊழியக்காரனை அனுப்பு, அவர் போய் அந்த பிள்ளைக்கு கை வச்சு ஜெபிப்பார் என்று சொல்கிற வேளையில் இவர் சொல்லி கொண்டு இருக்கக்குள்ளே ஒரு தரிசனத்தை காண்டு அந்த பிள்ளை மேடைக்கு உயிரோடு எழும்புறதை கண்டோன்னா, அப்போ உடனே சொல்ல, பிள்ளி நீ நிப்பாட்டிட்டு அந்த சிறி என்ன கொண்டு வா. ஏண்டா தீர்க்கதரிசி காலத்தில் பெங்களை மாதிரி இப்படி வந்தோட வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற மாதிரி இல்லை. பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அதே நேரத்தில் ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டையில் அவங்க வியாதி எழுதி அதை கொடுத்து நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை அழைக்கிற வேளையில் தான் வரலாம். 1000 அட்டை கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை 50 அட்டை தான் அழைக்கப்படலாம். அது வராமல் அவங்க வரையலாம். இப்போ இந்த இவைக்கு தொங்கலில் இருக்கிறான், அட்டை கிடைக்கல, இது புள்ள மறிச்சிட்டு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. அப்போ அந்த தாய் என்ன செய்கிறான், அந்த அன்பு என்ன செய்யுதுண்டா, முட்டி மோதி அந்த மனிதன்ட போயிட்டா அது சுகம் கிடைக்குமென்ற அந்த நம்பிக்கை வைக்கிறாமே. அதுதான் பாருங்க, தாய்க்காக புள்ள அன்பு கூறுறா, அந்த அன்பு என்ன செய்கிறதுண்டா கிருபையை கொண்டு வருது. பாருங்க, அந்த பிள்ளைக்காக கொள்கிற அந்த அன்பு, அப்போ அதுதான் தேவன்டையும். நீங்கள் ஒருவருக்காக அன்பு செலுத்தி அந்த மனிதனுக்காக தேவண்ட இடத்துல வந்தால் அவர் வருவேன், காட்சிக்கு வருவேன். ஏனெண்டா அது இல்லாட்டி வராது. இப்போ நீங்கள் கொமனா புள்ள வியாதிப்படக்குள்ளே வந்தால், கொமனா எல்லாரும் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி வந்தால் அது என்ன செய்யும், கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஆழத்தில் இருதயத்தில் இருந்தேன அந்த அழுகையோடு அந்த விசுவாசத்தோடு வந்தால் தேவன் நேற்றுமென்றும் மாறாதது. அவர் எதையும் என்ன செய்வார், யாருக்காகவும் அவர் அவருக்கு தேவை அந்த ஆத்துமா. அந்த பேர் வேதத்தில் எழுதப்பட்ட பெயர்களை போல நீங்களும் அந்த விசுவாசத்தில் இருக்கணும். ரைட். அப்போ என்ன நடக்குது, கடுமையான சத்தமிட்டு கொண்டிருக்கிறாள், அவளை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. எல்லாரையும் முட்டி மோதிக்கொண்டு அவள் என்ன செய்கிறாள், வாராள். வர்ற வேளையில் தீர்க்கதரிசி அழைக்கிற வேளையில் அவள் என்ன செய்கிறாள், அந்த ஸ்பானியா பெண் அவள் என்ன செய்கிறாள், போதகர் என்று அவள் அழைச்சி அந்த குழந்தையை தீர்க்கதரிசி பார்க்குற வேளையில் அது மறித்து அது என்ன செய்யுது, அந்த எப்படி சொல்கிற விரைச்சி போயிட்டு, ஏன்னா அந்த பிள்ளைகள் மறிச்சிட்டா என்ன செய்யும், ஐஸ் பிடிக்கும் அந்த பொடிக்கு. அந்த மாதிரி போய் வேளையில் இவர் என்ன செய்கிறார், அந்த பிள்ளைக்காக பாருங்கள், அக்குழந்தை பலி நேரம் முன்னாக அந்த சிறு குழந்தை மீது என் கரங்களை வைத்து தேவனிடம் ஒரு எளிய ஜெபத்தை ஏறெடுத்தேன். தேவனே, என்னுடைய சாட்சி அந்த சிறு குழந்தை ஏறெடுத்தேன் என்னுடைய சாட்சி என்று சொல்லிட்டு உடன் அந்த குழந்தை என்ன செஞ்சதாம், குழந்தை வீல் என்று சத்தமிட்டு கொண்டு அது அழ ஆரம்பித்தது. அது தன் கைகளை மிக வேகமாக அசைவிக்க ஆரம்பித்தது. அதான் தீர்க்கதரிசி, ஒரு தாயின் அன்பு ஏவி வெளிப்படுகையில் கிருபையானது பொறுப்பேற்றுக் கொள்கிறது. அப்போ என்ன நடக்குது, இந்த தாயின் அன்பு அந்த என்ன செய்கிறது, வெளிப்படுகிற வேளையில்
கிருபையானது என்ன செய்கிறது? அதை எதையும் செய்யுது. அப்போ பாருங்கள், அதுக்கு அன்பு. அதான் பவுல் ஈஸியாக சொல்லிட்டேன், அன்பு இல்லாட்டி நீ வானத்தை பேர்க்கத்தக்கதோ தீர்க்கதரிசனமோ ஏன்னா நீ அந்நிய பாஷையோ வரங்களையோ நீ போதகனோ யாராக இருந்தாலும் உனக்கு அன்பு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. ஆமேன். அப்போ பாருங்கள், அதுதான் காரியமாக இருக்குது. அப்போ அதே போல் எங்களோட வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அந்த ஐஸ்வர்யவான் போல் அவனுக்கு எல்லா கட்டளையும் நிறைவேற்றினோம், ஆனால் அவனுக்கு ஏதோ ஒன்றில் இருந்தது போல் எங்களுக்கு அன்பு இல்லாட்டி என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஆமேன். அப்போ பாருங்கள், ரைட். அடுத்த இரவில் நான் வயது சென்றிருந்த சுருக்கம் நிறைந்த முகத்தை கொண்ட ஒரு மனிதன் என்னிடமாக வர கண்டேன். அந்த மனிதன் துணிகள் மிகவும் கிழிந்திருந்தது. அந்த மனிதன் எனக்கு முன்பாக உருள் மணிகளை கொண்ட ஒரு சிறு ஜெபமாலை எடுத்து ஆரம்பித்தார். ஒரு மனிதன், வயது சென்ற மனிதன், உடம்புலெல்லாம் உடுப்பு கிழிச்சிருக்கு, மெலிஞ்சி அப்படி இருக்கிறான். அப்படியாக வாரான். கையில் என்ன வச்சுருக்கான்டா? ஜெபமாலை. ரோமன் கத்தோலிக்காக்கள் என்ன செய்வான்? ஒரு மாலையை வச்சுருப்பான். அதை வச்சு ஜெபிச்சுட்டு தான் அவன் இருக்கிறான். ஜெபிச்சுட்டு வாரான். அவன் கண்குருடு எல்லாம் வர்ற வேளையில், தீர்க்கதரிசிக்கு அவனை பார்க்குற வேளையில் அவருடைய உள்ளம் என்ன செய்கிறதாண்டா? வேதனை அடையுது. அவனுடைய நிலையை பார்க்குறேன். நாங்கள் பார்த்தா என்ன, ஒடுக்கப்படுறவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள தேற்றுவார் இல்லாத போல இவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. குளிஞ்ச உடுப்போடு இருக்கிறான், மாலையை வச்சிருக்கிறான். காரியங்களை வைக்கும்போது தீர்க்க சொல்லேன், நான் அந்த மனிதனுக்காக வருத்தப்பட்டேன். அப்பொழுது அந்த மனிதனுடைய மெலிந்த பாதத்தை நான் பார்த்தேன். அந்த காலணிகள் இல்லாதிருந்தது. அவனுடைய கால் சட்டை மிகவும் கிழிந்திருந்தது. இப்படிப்பட்ட பரிதாப சூழ்நிலையில் நான் அதை காண்கிற இயற்கை கூட அந்த மனிதனுக்காக எதிராக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறேன், கண் அவனுக்கு பார்வை இல்லாமல் என்னால் நம்பவே முடியும். அந்த மனிதன் முற்றிலும் பார்வை இழந்த குருடனாக இருந்தான். இதை நான் கண்டவுடனே என் இருதயம் முழுவதாக கடலின் பேரலை போன்ற அன்பும் இரக்கமும் பாய்ந்தோடியது. அப்போ தீர்க்கதரிசிக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வர்ற வேளையில் அன்பு வருது, பரிதாபம். அதே போல் தான் நாங்கள் உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்கள், ஏழைகளை அப்படியான நிலையில் அப்படியான இக்கட்டில் ஒரு மனிதனை பார்க்கலங்கிற அன்பு என்ன செய்யணும்? பரிதாபப்படணும், என ஏக்கங்கொள்ளணும். அந்த காரியம் இல்லாட்டி நாங்கள் அந்த மனிதனுக்கு இயற்கையாக ஒரு பணத்தாலையும் உதவி செய்ய மாட்டோம், ஆவிக்குரிய விதத்திலும் உதவி செய்ய மாட்டோம். ஆமேன். அன்றைக்கு பேதுரும் யோவானும் இருக்கக்குள்ள அவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் நசரனாகிய இயேசுவினால் நட. அது ரெடிமேட் சொல்யூஷன் இல்லை, பெர்மனன்ட் சொல்யூஷன். ஆனால் ரெடிமேட்ண்டா என்ன, காசை கொடுத்துருக்கோம் அல்லது என்ன பிச்சையை போட்டிருக்கோம், அவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தில். ஆனால் இது பெர்மனண்டானதை அவன் என்ன செய்கிறான்? கொடுக்க. அதே போல் நாங்கள் உலகத்தில் எங்களுக்குள்ள அன்பு இல்லாட்டி உலக மனிதர வேதனையை பார்ப்போம், ஆனால் எங்களோட சுயநலத்தில் ஓடுவோம். ஏன்னா அப்படியும் உதவி செய்யலாம். அதே நேரம் ஆவிக்குரிய அன்பு இல்லாட்டி தெய்வீக ரீதியிலும் நாங்கள் என்ன செய்யலாம்? அவனுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த உதவி செய்கிற காரியத்தை எங்களுக்குள்ள அன்பு தான் என்ன செய்யும்? இதையும் செய்ய வைக்கிறதா இருக்கிறது. ஆமேன். அப்போ பாரு, ரைட். அவன் பார்வை தரும் வந்தது என்னவா? அவனுடைய பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ளாக செல்லுதல். அதான் அவனுடைய பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ளாக செல்லும். இப்போ ஒரு மனிதன், ஒரு ஜனம் இருந்தாலோ அல்லது சபையார் இருந்தாலோ, அது உலகத்தில் உங்களுக்கு பொதுவான சகோதரர்கள் இருந்தாலோ அல்லது உங்களை உறவுகள் இருந்தாலோ, அது கொமனாக நீங்கள் போகல, அவங்களோட பாடுகளுடைய ஐக்கியத்துக்குள்ளால் போதான் நீங்கள் எந்த விதத்திலும் அவனை என்ன செய்யலாது? விடுவிக்கல. அதான் தீர்க்க சொல்லி நீங்கள் பாருங்கள், என்னவா இருந்தால் அது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ளாக செல்லுதல். நீங்கள் அதை செய்தாக வேண்டும். நான் ஒருவருக்காக ஜெபித்து அது எனக்கு வெற்றியாக அமைந்திருக்கும் என்றால் அது நான் அவளுடன் ஐக்கியத்துள்ளாகி அவர்களுடைய பலவீனங்களை உணர்ந்து அவருடைய நிலையை உணரும் போதுதான் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன். திகேசி சொல்கிறேன், நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஜெபிக்கிற வேளையில் அவங்க சுகமாக இருக்கிறாங்க. எப்படி என்றால் நான் அவங்களோட பாடுகளுடைய ஐக்கியத்துக்குள்ளாக போய் உணர்வுகளுக்குள்ளாக போய் அவருடைய பலவீனங்களை உணர்ந்து அவருடைய நிலையை உணரும் போது தான் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன். அப்பொழுது தான் உங்களுக்குள் இருக்கின்ற ஒன்று உங்கள் சிந்தைக்கு அப்பால் இயங்கி வியாதியஸ்தருக்காக விசுவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறது. நீங்கள் அந்த மனிதனின் நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த மனிதனுக்காக பரிதபிக்கப்பட வேண்டும்.
நீங்கள் அந்த மனிதனுக்கு உதவுவதற்கு முன் வந்து அந்த மனிதனுடன் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அந்த மனிதனுக்கு நாங்கள் பரிதபித்து அந்த மனிதனுக்காக உதவுவதற்கு முன் வந்து மனிதனுடன் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அப்போ அன்றைக்கு சீசர்கள் வந்து, ரபி நீர் எங்கே இருக்கிறீர், நாங்கள் உங்களோடு தங்க வேணுமென்றக்குள்ள அவர் சொல்ல, நீங்கள் வந்து பார். அப்போ அவரோட தங்குற வேளையில் தான் அவர் யாருன்றாங்க. அதே மாதிரி ஒரு வியாதிப்பட்ட மனிதனோ துன்பப்பட்ட மனிதனோ இழக்கப்பட்ட அவனோடு நாங்கள் பரிதாபப்பட்டு அவனோடு என்ன செய்யணும்? தரித்திருக்க வேணும். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு அது இல்லைன்னு, ஒருவருடைய பாடுகளில் நிற்க விருப்பம் இல்லை, ஒருவருடைய வியாதியில் முன்னின்று உதவி செய்ய விருப்பம் இல்லை, ஒருவரை போய் தேற்ற விருப்பம் இல்லை. ஏன்னா சூழல்கள் வந்து நிறைய. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால் அன்பு இல்லை. தேவனில் அன்பு இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த அன்பு வந்து எங்களுக்காக வாழாமல் அவனுக்காக என்ன செய்யும் என்றால் அதை அனுப்பும். அவனை என்ன செய்யும்? அனுப்பும். பாருங்க, மனிதனுக்கு உதவுவதற்கு முன் அந்த மனிதனுடன் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒரு விதமான ஆழத்திற்குள் என்ன செய்வீங்க? செல்லுகிறீர்கள். அதுதான் மானிட அன்பை காட்டிலும் அதுக்கு மேலாக தேவனுடைய அன்பா. ஏன்னா தேவனுக்கு மட்டும்தான் சுயநலம் இல்லாத அன்பை செலுத்த முடியும், மனிதனுக்கு இல்லை. அதால தான் நாங்கள் தேவனை காணலாம். ஆனால் தேவனை எப்படி காணலாம்டா அந்த அன்பை காட்டுறவனு கூட தாங்க. ஏன்னா இன்றைக்கு அவர் ஒரு தனிப்பட்ட சரீரத்தில் வரையலாம். அவர் எப்படி இருக்கிறார்ண்டா பிரைட் மணவாட்டிக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த மணவாட்டிக்குள்ளாக தேவன் இருக்கிறார்ன்றது எப்படி காணலாம்டா அந்த வெளிப்பாடு கொடுக்க. அதால தான் அன்றைக்கு சீசர்கள் என்ன செய்கிறாங்க? அவர் சரீரத்தை மாற்றிட்டு, ஆனால் அவர் தேவனுக்குரிய சரீரத்தில் அவர் இருந்த வேளையில் அவரை தெரியும். ஆனால் பிறகு அவர் ஒரு சரீரத்தில் வந்து அவர் என்ன செய்கிறாருண்டா, வீட்டில் இருக்கிற எனக்கு பசியாக இருக்குன்னு கேட்குறேன், அப்போ நீங்கள் தானே எனக்கு சாப்பாடு தரணும், உங்களோட வீட்டை வந்து கேட்டான். ஆனால் இவர் என்ன செஞ்சுட்டேன்டா, உங்களோட கிச்சனுக்குள்ளேயே அவர் போய் அவர் ரொட்டி எடுத்து உங்களுக்கு பகிர வலிக்கிட்டு. அப்போ அது யாரால் செய்ய இயலும்? எஜமானனால தான் செய்ய இயலும். ஏன்னா தேவண்ட அதிகாரி தகப்பனால் தான் செய்ய இயலும். ஏன்னா அப்போ அந்த அதிகாரத்தை உடையவனால தான் செய்யலாம். அப்போ அவர் வந்து வீட்டில் வந்து அவங்களோட வீட்டில் வந்து அவங்களோட அப்பத்தை எடுத்து அவர் செய்கிற மாதிரி அப்பத்தை எடுத்து உயர்த்தக்குள்ள அவங்களோட கண்ணை என்ன செஞ்சிச்சான்? திறக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க இயேசு என்று அறிஞ்சாங்க. ஆனால் அவர் அதே உருவத்திலேயே இருந்து இல்லை. அவர் என்ன செஞ்சிட்டாருண்டா அதுதான் மணவாட்டிக்கு அடையாளம். அவர் எதை செய்தாலும் ஒரு சிஸ்டத்தை காண்பிக்குது. அப்போ அது இன்றைக்கு அவர் எப்படி வரையலாது? அந்த இயேசு கிறிஸ்து என்னும் இந்த சரீரத்தில் அவர் வரையலார். வந்தால் இன்றைக்கு எல்லாரும் குப்பரை கிடப்பீங்க. ஆனால் இன்றைக்கு அவர் குப்பரை நிற்காமல் நிமிந்து நிற்கத்தக்கதாக அவர் எப்படி இருக்கேன்னா மானிட சரீரத்துக்கு. அப்போ அவரை காணணுமெண்டா அவர் செய்த கிரியையில் ஒருவன் செய்வான். அப்போ அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், அவருக்குள்ள தேவன் இருக்கிறார். ஏன்னா அப்படி தான் தேவன் வெளிப்பட முடியும். ஆமென். ரைட். அப்போ பாருங்க. ரைட். அப்போ அந்த இருக்கிற மேலான அன்பு அது காரியமாக இருக்கிறது. ரைட். இப்போ நான் ஸ்பீடாக போகிறேன். ரைட். என்னுடைய ஊழியம் அனைத்துமே அன்பினால் தான் சுற்றி போற்றப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசியோட ஊழியமே எப்படி இருக்கான்? அன்பினால். அதான் பில்லி போல் சொல்கிறேன், அவருக்கு யார் எதிரி கூடன்னு கண்டுபிடிக்கலை. நாம் சின்னதுக்கெல்லாம் சண்டை பிடிப்போம், என பிரிவினையை காட்டும். ஆனால் அவர் எல்லாரையும் தோளில் போட்டு அவர் என்ன செய்கிறார்? காண்பிச்சிட்டு அன்பை தான் அவர் காட்டிட்டு போனார். ஆமென். அதுபோல தான் நாங்களும் என்ன செய்யணும்? அந்த அன்பினால் நாங்கள் ஆளுகை செய்யப்படும். அன்பு செலுத்துகையில் அதன் பேரில் அனுதாபம் கொள்ளுகையில் ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்? அன்பு செலுத்துகையில் அல்லது அன்பு அனுதாபம் செய்கையில் ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. ஆமென். அதுதான் அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார்ண்டா, ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார்ண்டா, ஒரு மனிதன் அவருக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறான். அப்போ இவர் தூர இருந்தபடியாக அந்த மனிதனுக்காக ஜெபிக்க போகல. அவர் சொல்கிறார், பில்லி நீர் எப்பயாவது ஒரு நாள் இஞ்சால வந்தால் எனக்காக நீர் வீட்டுக்கு ஜெபிக்க வரோம். அப்போ இவர் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜெபிக்கிற மனிதனுடைய வீட்டுக்கிட்ட அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு ஏவுதல் வருது, அந்த மனிதனுக்காக நாம் போய் ஜெபிக்க. அப்போ அந்த சிறிய நேரம் கிடைக்கக்குள்ள குறுக்கு பாதையால் போகலாம்ன்ட்டு அவர் என்ன செய்கிற, வேலியை ஜம்ப் பண்ணி போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு காலை வந்துட்டு. ஏன்னா அந்த காளையோட எல்லைக்குள்ளே வர்ற வேளையில் அந்த காளை என்ன செய்கிறது? இவரை குத்த. நான் ஏற்கனவே சொன்னபடியாக ஸ்பீடாக போகிறேன், ஆனால் இதில் அவர் நல்ல விபரத்தோட வடிவ அன்பை காட்டி போகிறேன். அப்போ என்ன நடக்குது? அது ஓடி வர்ற வேளையில் இவர் என்ன செய்கிறேன்டா, வரக்குள்ளே காரில் துப்பாக்கியை வச்சுட்டு வந்துட்டு.
அப்போ இவர் முதலாவது முயற்சி பார்க்குறேன் டக்கண்டு எப்பயுமே ஒரு காரியத்தை போட்டிருக்க மாதிரி தான் டக்கண்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. டக்கண்டு பார்க்குறேன் துப்பாக்கி இல்லை. அப்போ பக்கத்தில் ஏதாவது அந்த காலை அடிக்கிற மாதிரி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு ஓக் மரம் மட்டும் பின்னால் அது சின்ன கிளை உடையதாக இருக்கும், ஒன்றும் செய்யலாம். பின்னால் ஓடினாலும் அது திரத்தி வந்து உடனே அவர் என்ன செய்ய, ஆண்டவரே எனக்கு நீர் இரக்கம் செய்யுமென்று சொல்லி தேவன் அவர் அன்பு செலுத்துகிற வேளையில் என்ன நடக்குதுன்னு அது ஸ்பீடாக மண்ணை வாரிக்கொண்டு வர்ற வேளையில் அவர் சொல்கிறேன், நான் ஒரு சவனுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் உண்ட வழியில் வந்தது போல, நான் உண்ட இடத்துக்கு வந்தது போல, நீ அதனால் நீ என்னை மன்னிச்சு கொள்ளுன்னு அவர் பேசு. இப்போ அதான் அவர் முன்னுக்கு செய்தியை துவங்க முதலே சொல்கிறேன், நீங்கள் என்ன முரட்டுத்தனமான ஆள் அல்லது மூட வாக்கியாரம் என்று நினைச்சிடாதீங்க, சின்ன பிள்ளை மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. அப்போ அந்த மிருகத்தோடு அவர் என்ன செய்கிறார் என்று பேசுகிறார். அதான் திக்க சொல்லி அதுக்கு பகுத்தறிவு இல்லை. அதுக்கு தன்னை எல்லைக்குள்ளே வந்தால், தன்னை கொல்ல வந்தால் அதை எதிர்கோணுமென்ற மைண்ட் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். வேறொன்றும் பிரித்து பார்க்கவோ அன்பு செலுத்தவோ முடியாது. ஆனால் நான் அவரில் அன்பு செலுத்துகிறபடியினால் அந்த அன்பானது என்ன செய்கிறது, அந்த மிருகத்தையே மாற்றி அதை என்ன செய்கிறது, அது போய் படுக்கத்தக்கதாக அது தேவன் என்ன செய்கிறார். சொல்ற பரிதாபமுள்ள உயிரினமே, உன்னுடைய பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், நீ ஒரு மிருகம், உனக்கு எந்த வித்தியாசம் தெரியாது, உன்னுடைய உரிமையிலே பார்த்து கொள்ள மாத்திரம் உனக்கு தெரியும் என்று நினைத்தேன். ஓ நான் தேவனுடைய உயிரினமே, நான் தேவனுடைய ஊழியக்காரன், வியாதிப்பட்ட சவுனுக்காக நான் ஜெபிக்க வர வேண்டிய வேளையில் அது என்ன செய்கிறது, பேசாமல் போய் அது படுத்து கொண்டு, அதான் அந்த கெபியின் சிங்கம் போல் அதை என்ன செஞ்சுட்டு பேசாமல் போய் அது படுத்துட்டு. அதே போல் அடுத்து அவர் சொல்கிறேன், என் மனைவி இவர் என்ன செய்கிறேன்னா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற மேலே நான் தான் யோசிக்கிறேன். அந்த தேவனுடைய எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் வீட்டில் அவன் ஒரு சின்ன ஆளாக இருப்பான். ஏன்னா உலக மனிதனுக்கு அவன் யாருன்னு தெரியாது. ஏன்னா மனவாட்டிய தேவன் மறைச்சி வச்சிருக்க. எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையில் பெத்லகேமில் ஏன்னா ஒரு யாரும் செல்லாத இடத்துக்கு வச்சது போல் நான் அதை யோசிக்கிறேன். அதே போல் தேவன் இந்த இலங்கையிலோ உலகத்தில் அவருடைய மனவாட்டியை வச்சிருக்கிறேன். அவருடைய மனவாட்டியனா பாருங்கள் இவ்வளோ ஒரு பெரிய அந்தஸ்துள்ள, ஆனால் அவள் ஒரு அப்போ அதே போல் இவரை நான் இப்போ இதை வாசிக்கக்குள்ள நினச்சேன். அவர் வீட்டில் இருந்து அவங்களோட பெரிய வளவு முன்னுக்கும் பின்னுக்கும் பெரிய பத்தை வளர்ந்துச்சு. அப்போ பத்தை வளர்ந்தோடனே இதை வெட்டிட்டு போனால் அதை வெட்டுமா. அவள் இவர் பாருங்கள் இவ்வளோ ஒரு பெரிய தீக்கரிசி உலகமெங்கும் பிரயாணம் பண்ணுறேன். ஆனால் வீட்டில் இருந்து வேலையை செய்யக்குள்ளே இவ என்ன செய்கிற மனைவி பார்த்துட்டு போய் இவர் என்ன சட்டையை கலட்டிடு. அப்போ இவ எப்போயும் சொல்கிறேன், ஏன் சட்டையை கலட்டிட்டு செய்கிறீங்க, ஏண்டா அவரை சொல்கிறார் நான் யாரும் பார்க்காத நேரம் தான் நான் ஏன்னா வேர்வை வாரப்படினால அவர் என்ன செய்கிறேன்டா சேட்டை கலட்டிட்டு. மனைவி எந்த நாளும் குறை சொல்லுவாள். அப்போ குறை என்ன அவள் சொல்ல குறை இல்லை. அவள் சொல்கிறா பாருங்கள், இன்றிரவு நான் எங்கேயோ அமர்ந்துள்ள என் மனைவி நான் என் சட்டையை கலட்டி விட்டு புல் செதுக்குவதை எப்பொழுதும் சுட்டி காட்டி கொண்டே இருப்பாள். அவளை என்ன செய்ய அப்போ எல்லாம் செய்யக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பாள், நீங்கள் இப்படி செய்யாதீங்க என்று சொல்லுவாள். ஆனால் இவர் என்ன செய்கிறேன், புல்லை இஞ்சால செஞ்சுட்டு இருக்கக்குள்ள டக்காண்டு ஒரு கோல் வருமா, ஜெபிக்க வாங்கணும்னு அதை விட்டுட்டு வேறு உடுப்பை போட்டுட்டு ஷர்ட்டை போட்டு ஜீன்ஸை போட்டு நான் போகிறேன்னு அவர் சொல்கிறேன். இப்படியா இருக்கக்குள்ள நான் சிந்திச்சேன். பாருங்கள் இவ்வளோ பெரிய தீக்கரிசி எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல, ஆனால் அவர் இப்போ உலகத்தில் பார்க்குறவன் எப்போ பாரு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் தேவன் அவருக்குள்ளே இறங்கின மனுஷகுமாரனுடைய ஊழியமே தேவனே அவருக்குள்ளே இருந்து செய்த, தேவனே அந்த பூமியில் நடந்தார். ஆனால் உலக ஜனக்கத்துக்கு அவர் யாருன்னு தெரியும். அதே போல் இன்றைக்கு தேவன் மனவாட்டியை வச்சிருக்கு. ஆமே சாதாரணமாக இன்றைக்கி அவங்க சாதாரண ஆக்கள் போல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி அவரை பாசோவர் மாதிரி அவரை கடத்தி விட்டுறாங்க. ஆமே அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர், உலகத்தின் முடிவு பரியந்த அவர் என்ன செய்கிற உங்களோடு கூட அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது, அங்கே இருக்கிற வேளையில் அந்த உஷ்ணமான மதிய வேளையில் என்னை யாரும் பார்க்காத விதமாக இருந்து, யாராவது போகாத நேரத்தில் அவர் உடுப்பை ஷர்ட்டெல்லாம் கலட்டி அவர் என்ன செய்கிறார், சின்ன உடுப்பை போட்டோண்டு தான் வேலை செய்கிறார். மிக கடுமையான வேகமாக புல்லை வெட்டினேன். அங்கே வேலியின் மூலையில் ஒரு குளவி இனத்தை சேர்ந்த பெரிய ஒரு பூச்சி இருந்தது. அவர் தெரியாமல் பிடிச்சி என்ன செஞ்சிட வெட்டி விட்டோன்னே அது எல்லாமே அது பிச்சுட்டு வந்து இவரை உடம்பெல்லாம் மொச்சிட்டு. அப்போ அவர் சொல்கிறார் கன நேரத்தில் பரிதாபத்துக்குரிய தேவனுடைய உயிரினமே,
உங்களுக்கு எதிராக என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, அது உங்களுடைய வீடாகும், நான் உங்களை தொந்தரவு செய்து விட்டேன் என்று நினைத்தேன். அப்பொழுது அந்த பூச்சிகளிடம், உங்களுடைய வீடு அங்கிருப்பதை நான் மறந்து போயிட்டேன், வருத்தப்படுகிறேன். நான் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உங்களை தொந்தரவு செய்து விட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று. இப்போ இதே பக்கத்தில் பார்த்தா பைத்தியக்காரனே பேன. அப்போ அந்த வண்ணமாக பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், என்னை மன்னிச்சிடுங்கன்னு அந்த பூச்சிட்ட கேட்குறேன். அதான் கிறிஸ்தவன் பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, ஒரு செய்யாத பிள்ளைக்கும் என்ன மன்னிங்கன்னு சொல்லுவான். ஆனால் மனிதர்கள் அன்றுட்டுருவாங்க. ஆனால் அவங்களோட இருதயமே உடையவோன் பாருங்கள். அந்த உயிரினமே அந்த அதை மன்னிங்கன்றே பாருங்கள். ஒரு சிருஷ்டிப்பிலே இது மனிதனை விட அடுத்த ஸ்டெப் இழந்த இனம், மனிதனுக்கு கீழான இலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குது. நாங்கள் பாருங்கள் எங்கே நிற்கிறோம் ஏன்னா. அப்போ அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் அவர் என்னட்ட மன்னிப்பு கேட்டுட்டே ரெண்டு அப்படி நினைக்கிறோம். ஏன்னா அது எங்களை ஒரு தேவனுக்குள்ளால் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கேட்கக்குள்ள உங்களையே அது என்ன செஞ்சிடுவோணும், உடைச்சி விடணும். ஏன்னா இப்படியா இருக்கு. ஆனால் நாங்கள் பாருங்கள் இவ்வளவு நாங்கள் பலமுள்ளவளாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்கே போய் நாங்கள் நிற்க போகிறோம், ஏன்னா எங்கே நாங்கள் இதை போய் அந்த பாவத்தை நாங்கள் முட்ட போகிறோம் என்று நாங்கள் தெரியாதவளாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த சாதாரண அந்த உயிரினத்தில் போய் அவர் என்ன செய்கிறார், மன்னிப்பை கேட்குறார் பாருங்கள். அப்போ பாருங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிற பாருங்கள். என்னை என்று உறக்க சத்தமிட்டு கூறினேன், இது சிறுபிள்ளைத்தனமாக, ஆனால் நான் எப்பொழுதுமே பெரிய ஆட்களாக நடித்து கொண்டு மிக அதிகமான காரியங்களை நம்முடைய சொந்த கரங்களில் எடுத்துக்கொள்ளதை காட்டிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதே மேலானது. அவர் சொல்கிற, நாங்கள் பெரிய ஆள் போல் இருந்து ஏன்னா நாங்கள் அப்படி விரட்டாமல் ஏன்னா அது அவர் சொல்கிற, நான் பெரிய ஆளாக நடித்து கொண்டு மிக அதிகமான காரியங்களை நம்முடைய சொந்த கரங்களில் எடுத்துக்கொள்வதை காட்டிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த குளவி பூச்சிகள் என் உடல் முழுவதுமாக இருந்தன, ஆனால் அவைகளை குறித்து நான் பயப்படவே இல்லை. சிறு உயிரினமே, உங்களை கூட்டிக்கு திரும்ப செல்லுங்கள், நான் உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்று கூறினேன். தேவன் ஜீவிக்கிறார். அந்த பூச்சிகள் என்னை 3 அல்லது 4 முறை வேகமாக சுற்றி கொண்டு அது என்ன செய்து அந்த கூட்டுக்கே போயிட்டு. ஏண்டாவது சொல்ல, அன்பின் வல்லமை. அப்போ பாருங்கள், அந்த அன்பாக இருந்தால் மனிதர்கள் பாருங்கள், பகுத்தறிவில்லாத உயிரினமே கீழ்ப்படிஞ்சு போகுதண்டா. நாங்கள் அன்பை காட்டி நாம் மனிதர்களை கூட நாங்கள் என்ன செய்யலாம், மாற்றலாம். ஆமே. அப்போ அதையும் அவர் என்ன சொல்கிறார், அங்கே காரியங்கள் அவர் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன், டைம் போயிட்டு என்ன செய்ய அவங்களுக்கு வேலை சில பேருக்கு நிறைய நல்லது இருக்குது. அந்த அன்பினால் அந்த குட்டிகளை கூட அதை என்னோட இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு ஸ்பீடாக வர்றேன். அதாவது 3ல் 2 நண்பர்களை வச்சு ஒரு பிரசங்கிக்கிற வேளையில் ஒரு கருப்பின ஸ்திரீ என்ன செய்கிற, ஒரு பத்திரிகையை பார்த்துருக்குற ஒரு தாய் என்ன செய்கிறான்டா, பிறந்த பிள்ளைய கொண்டு போய் வீசிட்டு போயிட்டான். அப்போ அவர் அந்த தாயோட அன்பை பாரு, எவ்வளோ ஒரு கேவலமான அன்பை என்று அவர் என்ன செய்கிறார், அந்த தாயை பேட்டி அந்த பெண்ணை பேட்டி அவர் அந்த தீக்கசி நொந்து பிரசங்கிச்சிட்டு இருக்க வேளையில் இவர் பார்த்துட்டு இருக்கிற வேளையில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் வந்து என்ன, அது என்ன உயிரினம், ஒப்சதம். ஏன்னா அப்படி தானே, ஒப்சதம் என்ற ஒரு மிருகம். அந்த மிருகம் என்ன செய்யுதாண்டா, அப்படியே அந்த வழியால் அவரோட பாதையாலேயே வந்து அவரை வீட்டோட அந்த வாசலில் வந்து அப்படியே விழுந்துச்சு. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மிருகத்தை பற்றி அவர் சொல்கிறேன். அந்த மிருகம் என்ன செய்யுமா, யாராவது கிட்ட வந்தால் டக்குண்டு நடிக்குமா, என்ன செய்யும், செத்தது போல் இப்படி இருந்துட்டு இப்படியே பரண்டு கிடக்குமா. அப்போ ஆக்கள் இப்போ செத்துட்டு போயிடுவான். அப்படி நடிக்கிற மிருகம். அன்றைக்கு பார்க்குற வேளையில் இவர் ஒரு கட்டை எடுத்து வைக்கக்குள்ள அது அப்படியே இருக்கான். அப்போ ஏனண்டா அதுக்கு தெரியும் தானே, அந்த உயிரினங்களுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய ஊழியக்கார். அப்போ ஏனண்டா அது முதல் நாளுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் காயப்பட்டு அதில் காலில் அடிபட்டுருக்கு. ஆனால் அந்த குழந்தை நாளைக்கு 12 குட்டிகளுக்கிட்ட பிறந்திருக்கு. நாளைக்கு அது வயிற்றுக்குள்ளே வைக்கிற அவர் சொல்கிற பைய குறித்து தீக்க சொல்கிறேன், அதுக்குள்ளே தான் அது இருக்கும். அப்போ அது இயலாமல் தண்டை சாக போகுது. அந்த நேரத்திலும் அந்த குட்டிகளை அரவணைச்சு அது பால் கொடுக்குது. அதான் சொல்கிறேன், இந்த அறிவில்லாத இந்த உயிரினம் தண்டை பிள்ளைகளுக்காக பாருங்கள் சாகிற நேரத்திலும் அதை அரவணைச்சு பாதுகாத்து என்ன செய்யுதான், குடிக்கிற வழியில் இந்த தாய் எப்படிப்பட்டவள் என்று அவள் அந்த உயிரினத்தை பற்றி சொல்லி. அப்போ இவர் ஒரு கட்டையை அது மேலே இன்னும் விழாமல் இருக்கிறதுக்காக அந்த தீக்கரசி அந்த கட்டையை மேலே வச்சுட்டு போகிறேன் பாதுகாப்பாக.
அப்போ அந்த கட்டையை அதான் அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். மற்ற நேரம்ண்டா அது ஒரு அசைவு ஏற்பட்டாலே டக்கண்டு சுருண்டு போட்டு செத்த மாதிரி நடிச்சிருமா. ஆனால் அன்றைக்கு அது கட்டையை கடித்து தான் உயிரோடு இருக்கிறதாக அது என்ன செய்தான் காட்டிட்டு இருக்கு. தீக்கசி வந்துட்டு அப்படி இருக்கிற வேளையில் இது என்ன செய்யுதுன்னா அங்கே வந்து படுத்துட்டு கிட்ட போய் பார்க்குறேன், அது சாகுற நிலையில் இருக்குது. இவங்க வேதனைப்படுறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் அவர் ஜெபிக்க இருக்கக்குள்ள அப்போ ஒரு பெண், ஒரு வைத்திய துறையை படித்த ஒரு மிருக வைத்திய சம்பந்தமான அறிவு படித்த ஒரு பெண் சொல்கிறா, அதில் கட்டம் முடிஞ்சிட்டு நீர் துப்பாக்கியை கொண்டு வந்து அந்த மிருகத்தை சுடுமன்றான். அப்போ ஏன்னு கேட்டால் அது வேதனைப்படுறதை பார்க்க இயலாது, அதை சுற்று. நீர் ஒரு என்ன சொல்கிறது, நீர் ஒரு வேட்டைக்காரன் தானே, நீர் என்ன செய்யும் அதை சுடும். அதே நேரத்தில் அந்த 12 குட்டியிலையும் நீர் சுற்று. வேண்டா தாய் இல்லாமல் பால் குடிக்காமல் அதை பரிதபிக்க பார்க்க. அவள் சொல்ல இல்லை நான் கொல்ல மாட்டேன். அப்போ ஏனென்றா நான் அதில் அன்பு செலுத்துகிறேன்க்குள்ள அவள் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க டைம் போயிட்டு, அதே நேரம் அந்த உயிரினத்தை பற்றி இன்னொரு கருத்து சொல்கிறே பாருங்கள், அது இரவேல மட்டும்தான் நடமாடுமா, கண் தெரியுமா. ஆனால் அது பகல்லையே பாருங்கள் அந்த தேவண்ட மனிதண்ட வீட்டுக்கு முன்னால் வந்து அது படுத்துட்டு. ஆனால் இவருக்கு புரியல, இவருக்கு அந்த அறிவு வரல. என்ன நடக்கு இவர் விட்டுட்டு. ஆனால் அந்த பிள்ளைகள் ரெபேக்காலும் பெக்கியும் என்ன செய்கிறாங்க பார்த்துருக்குறாங்க. அவங்க இரவெல்லாம் தூங்காமல் அழுகுது அந்த புள்ள. இவர் வந்து பார்க்குறே அழுகுது அந்த புள்ள. ஆனால் பார்த்துட்டு பரிதாபடிக்கிறே. அது இனி இயலாத கட்டத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு இவர் வீட்டுக்கு வந்து ரூமுக்குள்ளே போகக்குள்ள அப்போ இவர் அந்த உயிரினத்துக்காக ஆண்டவரே அந்த உயிரினம் பாவமாக இருக்குன்னு சிந்திக்கக்குள்ள தேவண்ட அசைவு உள்ள வந்து சொல்கிறேன், நீ அந்த மிருகத்தை போய் பார்த்தியா. அப்போ அவர் பார்த்தேன். அப்போ ஏன் நீ அதில் வந்து உனக்காக அது வந்து நிற்கிது, நீ ஏதாவது அதுக்கு சொன்னியா என்று சொல்லக்குள்ள தான் இவருக்கு வந்து காரியம் வந்து ஏற்படுது. அப்போ தான் அவர் சொல்கிறேன் ஆண்டவரே என்று அவர் சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன் அது உனக்கு அது நடக்க முடியாது, இயலாது. ஆனால் அது உனக்கு முன்னால் அவர் சுகப்படுத்துவேர் என்று பாருங்கள். அந்த உயிரினம் மனிதனுக்கு கூட அந்த அறிவு இல்லை. ஆனால் அந்த உயிரினம் பாருங்கள் தன்னோட பிள்ளையை காப்பாற்றணுமென்றதுக்காக பாருங்கள் அந்த உயிரினம் அறிவில்லாத எனது பார்க்குது. அப்போ அந்த ஒரு அன்பு. நாங்கள் இப்போ பாருங்கள் மிருகங்கள் காயப்படக்குள்ளே நம்ம அதை பார்த்து தூக்கி விட்டால் அந்த நாய்க்கு நன்றி இருக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகம் ஏண்டா மற்றவனால் செய்யலாம். அப்போ நம்ம அந்த அன்பு காட்டுறோம்னா அதுக்கு தெரியும் ஏதோ ஒன்று ஒரு உணவு அந்த மிருகத்தோட தொடர்பு வரும். அப்போ அதனால் என்ன செய்கிறேன்டா அந்த காரியத்தில் வந்து அது இருக்கையில் அப்போ அவர் என்ன செய்கிறேன் நான் பிரசந்து கொண்டு. அப்போ அவர் சொல்கிறேன், ஓ தேவனே அந்த பரிதாபமான தாய் ஒப்சதம் எவ்வளவாக வேதனை பட்டு கொண்டிருக்கு, அது எப்படியாக தன் குழந்தையை நேசிக்கிறது, கொல்லப்படுவதை நான் காண வேண்டிய அவசியம் இருக்காது என நான் நம்புகிறேன் என்று நினைத்து நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க ஏதோ ஒன்று என்னிடம், நேற்று நீ அந்த மிருகத்தை குறித்து பிரசித்தி கொண்டிருந்தாயே, நீ உன் பொருளுக்கு அதை உவமானமாய் பயன்படுத்தி கொண்டாயே என்று கூறினது. அவர் என்னென்னா முதல் நாள் அந்த அவங்களுக்கு பிரசங்கிக்கிற அந்த மிருகத்தை வச்சு அது அன்பை. ஆனால் இன்றைக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா அதை குறித்து இவரை ஒன்றுமே செய்யலை, பயன்படுத்தி கொண்டாய் என்று கூறா. அது சரிதான் என்றேன். அதுதான் உண்மையான தாய் என்று நீ கூறினாயே, நான் அது சரிதான் என்றேன். ஆனால் நான் அதை உன் கதவண்டை அனுப்பியிருக்கிறேன். அது உன் கதவண்டை ஒரு சீமாட்டியை போல் இருப்பது 4 மணி நேரமாக தரித்து ஜெபத்துக்காக தன்னுடைய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறதே, நீ இன்னுமாக ஒரு வார்த்தை கூட கூற இல்லை. அப்போ பாருங்கள் யார் அதை அனுப்பினது, தேவன் அனுப்புகிறேன். தேவனுக்கு அது சுகப்படுத்தலாதா இல்லை, தேவன் ஒரு வழியை வச்சிருக்கேன். அப்போ தேவன் என்ன செய்யற அந்த மனிதண்ட வீட்டு வாசலில் பாருங்கள் அனுப்புகிற. இவருக்கு அது புரிய. இப்போ எத்தனையோக்கோ ஜெபிச்சிருக்கிறேன் மீன் குடல் வழியை வந்து, ஆனால் அவருக்கு அதுக்கு ஜெபிக்க தோண்டையில். ஆனால் அந்த மிருகம் வந்து அதுக்காக தான் படுத்திருக்கிறாய் பாருங்கள் காத்துக்கு. நீ ஒரு வார்த்தையும் கூறவில்லை என்றதை பாருங்கள். அப்பொழுது என்று யாரிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நானே பேசிக்கொண்டிருக்கிறேனா என்று கூறினேன். நான் குதித்தெழுந்து, ஓ தேவனே பேசுவது நீர்தானே என்றேன். நான் என் தலையை தாழ்த்தி, இரக்கமுள்ள தேவனே, அறியாதிருக்கிற உம்முடைய தாழ்மையுள்ள ஊழியக்காரனை மன்னியும். அன்புள்ள தேவனே, நான் ஞானத்தில் நான் குறைந்தவன், புரிந்து கொள்வதில் நான் மந்தம் உள்ளவன். பாருங்கள் எப்படி தன்னை தாழ்த்துரு இருப்பது மிகவும் வருத்தப்படு. அன்புள்ள தேவனே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று அழுதேன். பிறகு நான் அந்த பரிதாபமான தாய் ஒப்சத்திட ஓடிப்போய் அந்த மிருகத்துக்கு அருகே முழங்கால் படியிட்டு திரும்பவும் குணமடைய ஜெபிக்க தேவனிடம் என் தலைகளையும் என் கைகளையும் உரைத்து ஏறக்குறைய ஜீவனே இல்லாத அந்த ஒப்சத்தின் உடலின் மீது என் கையை வைத்து பயபக்தியுடன் ஜெபித்தேன்.
நான் மறுபடியும் காலூன்றி நிற்கையில் அதனுடைய சரீரத்தில் ஜீவன் புதிதாக வர ஆரம்பித்தது. பாருங்க, ஏனண்டா அதுக்குள்ள தேவன் பாருங்க, அதான் தேவன் ஆயிருக்கு. ஏனண்டா தேவன் இவர் அன்பு செலுத்துகிற, இவர் மற்றவங்கள் அன்பு செலுத்துகிற, அதனால் தேவன் என்ன செய்கிறார், அந்த காரியங்களை நடப்பிக்கிறார். அதனால் செய்தியிட பாதியில் தான் நிற்கிது. ஆனாலும் நான் முடிக்கிறேன். காலத்தின் நேரம் பெறக்குள்ள தேவன் முழுவதுமாக அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். அதனால் அன்பினால் சபை ஆளப்பட வேண்டும், அன்பினால் வீடு ஆளப்படணும். அன்பினால் நீங்கள் எதையும் செய்கிற வேளையில் தான் அது அன்பு தான் அதை செய்ய முடியும். நாங்கள் கொமனான அன்பு கூறுவோமானால் எதுவுமே இல்லை. அதான் காண்கிறவனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவோம். அதனால தான் தேவன் முகமுகமாக உங்களையும் என்னை அவர் வச்சிருக்கிறேன் அன்பு கூறு. ஆனால் நாங்கள் அன்பை கிரியையில் கொண்டு வராமல், அன்பு எந்த ஆழத்துக்கும் என்ன செய்யும், கொண்டு போகும். அதுதான் அன்பின் வெளிப்பாடாக இருக்குது. அதான் தெய்வீக அன்பாக இருக்கிற. நாங்கள் கொமனான அன்பு செலுத்தினா அது வீண். ஆனால் அந்த வண்ணமாக தேவன் உங்களை வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த வண்ணமாக தேவன் தான் உங்களோடு பேச வேண்டும். ஆமே. அப்படியாக இருக்கிற வேளையில் தான் அது அன்பு அதனால் ஒரு சாதாரண மனிதர் கூட வியப்பாங்க. ஏன்னா நான் இரவு கூட நினைச்சேன், இரவில் மழை மாறி 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 வரக்குள்ள அது ஒன்று அன்பு எல்லையற்று. ஏன்னா அப்போ அதை பார்க்கக்குள்ள அது என்ன செய்யும், ஏதாவது ஒன்றை செய்ய தோன்றும். ஏன்னா இப்போ நம்ம கொமனாக இருந்து கொமனான மனிதர்களாக நடந்தோம்னா அது அன்பின் வெளிப்பாடு இல்லை. அன்பு இருக்குது, ஆனால் அது கிரியையில் இல்லை. ஆனால் அது கிரியையில் காண்பிக்கக்குள்ள அது என்ன செய்யும், அது அடுத்ததை கொண்டு வரும். இப்போ தேவனை எப்படி மேலே இருக்கிற தேவனை தண்ட பிதா தண்ட குமாரனை அனுப்ப ஏது வச்சதண்டா அன்பு. அதே போல தான் நீங்களோ நானோ எப்படி செய்வோம், அன்பு வெளிப்படக்குள்ள. அப்போ கொமனாக நாங்கள் இருக்கிறது தேவன் விரும்பாத உண்டு. அதனால் எங்களோட சாதாரண மனிதனுடைய அன்பே அது எங்களை உன்னதத்துக்கு கொண்டு வருமெண்டா தேவனுடைய அன்பு அதை விட மேலானது. அதனால் நாங்கள் அன்பினாலே நாங்கள் ஆளுகை செய்யப்படுவோம். அதனால் தேவன் அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பில்லாட்டி அங்கே ஒன்றுமே இல்லை என்ற அன்பை தேவன் எங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி தேவன் நீங்கள் செய்யாமலே உங்களுக்கு அவர் செய்து காட்டுறேன். அதே போல தான் தேவனுக்குள்ளே வளர்ந்து வர்ற மனிதனும் நீங்கள் செய்யாட்டியும் அவன் உங்களுக்கு செய்து காட்டுவான். ஆனால் அதில் நீங்கள் கொமனான ஆளாக இருப்பீங்கண்டா அது தேவனுடைய சாயலுக்கு அடையாளம் காட்டு. தேவனும் நீங்கள் நேசிக்காமலே உங்களுக்கு அதை காட்டினுக்கு நீங்கள் நேசிக்கணும். அதே போல தான் நீங்களோ அல்லது நானோ அதை நீங்களோ செய்து காட்டும் மற்றவனுக்கு. அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் நேசிக்கிறவங்களே நீங்கள் நேசிப்பீங்களானா உங்களுக்கு லாபம் என்ன. அப்போ நேசிக்காதவங்களை நாங்கள் நேசிக்கக்குள்ள அவனிடத்துலேயும் அந்த அன்பின் ஊற்றி இருந்தால் அது பிரதிபலனை கொண்டு வரும். இல்லாட்டி அது வராது. விளங்குதாங்க. இருந்தால் அது என்ன செய்யுமெண்டா அது நேசிக்கும், நடக்கும். அது தேவனுக்குள்ளாக எங்களை நடத்தும். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வேளையிலே எந்த வண்ணமாக ஒரு ஆழமான காரியத்தை நீர் எங்களோடு பேசின தேவனாயிருக்கிறீர். அதனாலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாங்கள் அந்த இடத்தில் இருந்தால்தான் எங்களுக்கு இதனுடைய ஆண்டவரே இந்த ஆழம் புரியும். அல்லாது விட்டால் இதை நாங்கள் பொதுவான ஒன்றாக ஏற்பட்டு நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் மீது மட்டும் இந்த செய்தியை நாங்கள் பொறுத்துறவளாய் அவர்களை மாத்திரம் நாங்கள் இரட்டிப்பாக அன்பு கூறுகளவாக இருப்போம். ஆனால் அந்த அன்பு அது பிலியோ அன்பு என்பதை இப்போது பார்த்தோம். ஆனால் தெய்வீக அன்பானது அது எப்படிப்பட்ட அன்பு என்பதையும், அது எல்லையற்ற அன்பு என்பதையும், அது கிருபையை கொண்டு வரும் என்றும், அது நேசிக்காதவர்களையும் நேசிக்கும் என்பதையும், ஆண்டவரே அவளுக்காக அது ஜெபம் பண்ணும் என்பதையும், அது அன்பினாலே ஆளப்படும் என்றும், அது கிரியையினாலே அது வெளிப்படுத்தப்படும் என்பதையும் ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் காண நீ செய்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே நீர் யாருக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த மனிதனுக்கு நீ கொண்டு சேர்க்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே உம்முடைய மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்ற வண்ணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆயத்தப்பட நீ கிருபை செய்யும். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூடியிருக்கட்டும். யாவை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.